रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाविरामं श्रीमत्तदङ्ग्रीगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमनं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीरङ्गसिंहगिरिदेशिकपादसेवा प्राप्ता किल द्रविडवेदरहस्य जातम् श्रीगौतमान्वयजम् आश्रितभागधेयम् गोपालदेशिकमां शरणं प्रपद्ये। कौशिकान्वय सञ्जातं वेङ्कटार्यतनुभवम् वेदान्ताचार्य सशिष्यं रैवर्लुमां भजे। श्रीमद्वेङ्कटरङ्गार्य शिष्यं सच्छिष्यसेवतिं श्रीलक्ष्मणार्य विबुधं संश्रये देवदीप्तये। ओम अस्मद्गुरुभ्यो नमः। అప్పలాచార్య స్వామి వారు నరేంద్ర స్వామి వారు వేంచేశారా? ఈరోజు బయటికి వెళ్ళారు వేరే కార్యక్రమం. సరే, దేవరవారికి ఆజ్ఞ ఇచ్చారు స్వామి గారు. కన్నెన చరితాంబతో ప్రారంభిద్దాం. భక్తామృతం భక్తామృతం విశ్వజనానుమోదనం. ముందు అవధిత విషయం ఉపనిషదాముపగాన మాత్ర భోగ అపిచ గుణవశాత్తదేకశేషి మధురిక విహృదయే మహావిరస్సు வேறென்னறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் செலகோபன் வன்குருகூரியர் எங்கள் வாழ்வாம் என்னேற்கும் மதற்கவையார் எம்மையாழ்வார் அவரே அரண். சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தனூர் நம்பியன் கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தனூர் நம்பியன் கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமை மையே. தேவமத்தையேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித் திருவனே. திருதந்தாபிலந்தேவபிரானுடைய கரியகோலா திருவுருவான் வண்ணான் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கு ஆளுரியனாய் அடியேன் செத்த நன்மையே. உண்மையால் மிக்கால் நான் மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலின் அன்னையாயத்தனாய் என்னையாளிடம் தன்மையான் சடகோபன் என் நம்பியே. நம்பினேன் பிறன் நண்பர்கள் தன்னையும் நம்பினேன் மழவாரையும் உண்ணலாம். செம்பொன்மாட திருக்குறுகூர் நம்பிக்கோ அன்பனாய் அடியேன் சதித்தேன் என்றே. தொட்டும் எழுமையும் நம்பிரான் என்ன தன்புகள் ஏத்தாருளினான். பொன்னமாட திருக்குறுகூர் நம்பி என்னும் என்னை கல்விலம் காண்பினே. அந்த கண்ணனை காரி மாறப்பிரான் வண்டை வல்வினை பாட்டி அருளினான். எந்தி செய்யும் அரிய எம்புகேன் வந்தமிழ் சடகோபன் அருளையே. அருள் கொண்டாடும் வழியவரும் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் உலகனில் மிக்கதே. மிக்க வேதையர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சில் நிறுத்தினான். பக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கோ ஆழ்புக்க காதல் அடிமை பயனன்றே. பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாகா திருத்தை பழிகொள்வான். குயில் நின்றான் பொயில்கோர் குருகூர் நம்பி முயல்கின்றேன் ஒந்தன் முயக்கதில் தன்பையே. அம்மன் தன்னை அழைந்தவர்கெல்லாம் அம்பன் தன் குருகூர் நகர் நம்பிக்கோ. அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதிவாய் கொண்டான் காண்மினே. அம்மன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அம்பன் தன் குருகூர் நகர் நம்பிக்கோ. அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதிவாய் கொண்டான் காண்மினே. மதுரகவியாழ்வார் திவ்ய திருவடிகளே பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் விஷ்ணுஜனானுமோதனம் சர்வார்த்தம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் நமாமியம் திராவிட வேத சாகரம். திருவழிநாடென்னம் தன் குருகோர் என்னும் மறுவினியவன் பொன்னலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதின் சிந்தையாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரைங்கேன் தனத்தாலும் ஏதும் உரைவிலே நந்தை சடகோபன் பாதங்கள் யாம் உடைய பத்து இந்த விரங்கி தீரமானுசமனதன் வாயந்த மலர் பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரா சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெறா வான் புகழ் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் என்ற முதல் தாய் சடகோபன் மயம்பாள் வளத்தை தத்தாய் இரமானுசம் நிலையம் ஐயாமையர் நிலையம் தக்க நறியும் தடையாது தொக்கையிலும்
ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் முருகையர்கோர் யாழினை செய்ய திருவடிகளே சரணம். 5వ பத்து கையார் சக்கரத்து. கையார் சக்கரத்தன் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கம்மை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் விரிவாய் தின்று காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் ஐயோ இனி போனாலே. கையார் சக்கரத்தன் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கம்மை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் விரிவாய் தின்று காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் ஐயோ இனி போனாலே. உனை மாமருதின் நடுவே என் பொல்லாமணியே தேனே இன்னமுதே என்றென்றே சில கூத்து சொல்ல தானே பெருமான் அவன் என்ன ஆகியோரின்றான் வானே மாநிலமே மொத்தம் மொத்தம் என்னுள்ளனவே. உள்ளன மற்றுளவா புறமே சில மாயம் சொல்லி வள்ளல் மணிவண்ணனே என்றென்றே உன்னையும் வஞ்சிக்கும் கள்ளமனம் தவறிந்தே உன்னை கண்டு கண்டுயர்ந்தேன் வெள்ளை தடை கிடந்தாய் இனியை விட்டேன் கொள்வனே. பொன்கொள்வன் உன்னை விட்டென்னும் வாசகங்கள் சொல்லியும் மண்கள்வனேன் மனத்தை வலித்து கண்ணனீர் கறந்து நின் கண் நெருங்க வைத்தே எனதாவே நீக்கவில்லேன் எங்கள் மகிழ்ந்த மறுத்து என்னை கூவி அருளாய் கண்ணனே. வண்ணபிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை நன்னையும் நன்னுகில்லேன் நடுவே ஓர் உடம்பில் இட்டு தென்னமழைந்த காடே பல செய்வினை வன்கைத்தால் பொன்னை மறை அவரிந்து என்னை போர் வைத்தாய் பொறுமே. புறமரக் கட்டிக் கொண்டு இருவல் வினையோர் குமைக்கும் முறை முறை ஆக்கை புகழறியா கண்டு கொண்டு திந்தேன் நிறமுடனாய் கலந்தோல் செய்யவாய் செய்யதாமரை கண் அறமையிலாகி அங்கை கருமேனி அம்மான் தன்னையே. இம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கின் வாய்க்கும் கண்டீர். கைமா தொங்கொழிந்தான் என்னோ கைதலே போதலிட்ட மைமானாவிந்தேன் எம்பிரான் மேனே. மேலாத்தேவர்களும் நிலத்தேவர்களும் மேவித்தொழும் மாலார் வந்தின நாள் அடியேன் மனத்தே மன்னினார். ஏழே கண்ணியரும் பெருந்தல்வமும் நன்மக்களும் மேலாத்தாய் தந்தையும் அவனே நீயாவாரே. ஆவாரா துளை என்று வலை நீர் கடல் அஜந்தம் நாவாய் போல் பிறவிக்கடல் நின்று நான் தொடங்க தேவார் கோலத்தடும் திருச்சக்கரம் தங்கினடும் மாவாவன்னர்கள் செய்து அடியே நடுமானானே. ஆனா நாளுடையான் என்று அதே கண்டு உகந்தனு தானே என் அருள் செய்து என்னை முற்றவன் தானானான். ஏனாய் அந்தமாய் நரசங்கமாய் குரலாய் காணாரேனமாய் கற்கையாமென்னும் கார்வண்ணனே. கார்வண்ணன் கண்ணபிரான் கமலக்கடங்கண்ணன் தன்னை ஓர் வளவன் கடனை குருகூர் சடகோபன் சொன்னான். தீர்வண்ணவன் தமிழ் இவையாயிரத்தில் எப்பத்தும் மார்வண்ணத்தால் உரைப்பார் அடிக்கே பூவார் பொலிந்தே. கார்வண்ணன் கண்ணபிரான் கமலத்தடங்கண்ணன் தன்னை ஓர் வளவன் கழுவை குருகூர் சடகோபன் சொன்னான். தீர்வண்ணவன் தமிழ்கள் இவையாயிரத்தில் எப்பத்தும் மார்வண்ணத்தால் உரைப்பார் அடிக்கே புகுவார் பொலிந்தே. பொலிக பொலிக பொலிகா போயிட்டு நல் உயிர் சாப்பம் நலியன் நரகமுன் ஐந்த நமனக்கு இங்கு யாதொன்னும் இல்லை. கலியங்களும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மரியம் புகும் திசை பாடி ஆடியுய் தர கண்டோம். பொலிக 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 போயிற்று நல் உயிர் சாப்பம் நலியும் நரகமுன் ஐந்த நமனக்கு இங்கு யாதொன்னும் இல்லை. கலியங்களும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மரியம் புகும் திசை பாடி ஆடியுய் தர கண்டோம். கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் தொன்னீர் எல்லீரும் வாரீர் தொழுது நின்னார்க்கும். பொன்னால் தன்னாந்துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பந்தான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனவே. பெரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமம் புகுந்து பெரிய கிதையுகம் பத்தி பேரின்ப வெள்ளம் பெருகா. கரியமகிழ் வண்ணன் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் இயப்புகள் திசை பாடி எங்கும் இடம் கொண்டனவே. இடங்கள் சமயத்தை எல்லாம் எழுத்து கடைவன போலே தடங்கடல் வள்ளி பெருமான் தன்னுடைய பூதங்களேயாய் கிடந்தும் இருந்தும் எழுந்தும் கேதம் பலபல பாடி நடந்தும் பறந்தும் குனித்தும் நாடகம் செய்கின்றனவே. செய்கின்றது என் கண்ணுக்கு ஒன்றே ஒக்கின்றது உலகத்து வைகுந்தன் பூதங்களேயாய் மாயத்தினால் எங்கும் மன்னே. ஐயமன்னில்லை அழக்கர் அசுரர் பிறந்தீருள்ளீரில் புய்யம் வரையில்லை தொண்டீர் பூஜி பெயர்த்திடும் கொன்றே. பொன்னுயர் உண்ணும் விசாதி பகை பசிதி எனையெல்லாம்
நின்னு இவ்வுலகில் கழிவான் நேமிப்பிரான் தமர் போந்தார் நன்னிசை பாடியும் தொல்லியாளையும் ஞானம் பறந்தார் சென்று தொழில் தொல்லீர் சிந்தையை சென்னி திருத்துமே நிறுத்தினும் உள்ளத்து கொள்ளும் தெய்வங்கள் உம்மை உய்யக்கோள் மறுத்தும் அவனோடே கண்டீர் மாக்கண்டே எனும் கரியே கருத்த மனமென்னும் வேண்டா கண்ணனெல்லாம் தெய்வமில்லை இருப்பதெல்லாம் அவர்க்கே இருமினே இருக்கும் இறை இருத்து உண்டா எவ்வுலகுக்கும் தன் மூர்த்தி நிறுத்தினான் தெய்வங்களாயகளாக அத்தெய்வநாயகன் தானே மறு திருமாவனம் தன் போதங்கள் கீதங்கள் பாடி வெறுப்பின் ஞானத்தும் மிக்கார் மேவித்தொழிலே மேவித்திருதுவை மன்னீர்கள் வேத புனித இருக்கை நாவில் கொண்டு வச்சுதன் தன்னை ஞான விது பிழையாமே கோவில் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் மலிந்தோம் மேவித்தொழும் மொழியாரும் பகவரும் மிக்கதுலகே மிக்க உலகுகள் தோறும் மேவிக் கண்ணன் திருமூர்த்தி நக்க பிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக குஜாங்கள் என்னும் தொண்டீர் ஒக்க தொழில் சித்திராயில் கலியுகம் ஒன்றும் இல்லையே கலியுகம் வண்ணம் இன்னைக்கே தன்னடியார் கருள் செய்யும் வலியும் சுடர் விழுமூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கலிவயல் தன்னன் குருகூர் காரிமாறன் சரகோபன் ஒலிபுகாயிரத்து 10 உள்ளத்தை மாதருக்குமே யுகம் ஒன்றும் இன்னைக்கே தன்னடியார் கருள் செய்யும் மலியும் சுடரொளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கல்வயல் தன்னன் குருகூர் காரிமாறன் சரகோபன் ஒலிபுகாயிரத்து 10 உள்ளத்தை மாதருக்குமே மாசுவர் சோதி என் செய்யவாய் மணிக்குன்னத்தை ஆசுவர் சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே செய்யுமே ஆசுவர் சோதி என் செய்யவாய் மணிக்குன்றத்தை ஆசுவர் சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே செய்யுமே என் செய்யும் ஊரவர் கவ்வை தோழியினி நம்மை என் செய்ய தாமரை கண்ணன் என்னை நிறை கொண்டான் முன் செய்யமாமையுண்டோ மேலுமின் வேதி என் செய்யமாயும் கரண் கண்டம் வயப்பூரந்தவே ஊரந்த சகடம் உதைத்த பாகத்தன் பேய்முலை சாரந்து சுவைத்த செவ்வாயன் என்னை நிறை கொண்டான் பேரங்கம் பெயர்ந்தம் அவனோடு சொல்லேன் திறந்தவன் தோஷி என் செய்யுமோர் அவள் கவ்வையே உறவர் கவ்வை எருவிட்டு அன்னை சொல் நீர்மடுத்து ஈர் நிலனித்து முளைத்த நெஞ்ச பெரும் செய்யுள் பேரமார்காதல் கடல் துறைய விளைவித்தா காரமர்மேனி நம் கண்ணன் தோஷி கடையனே கடியன் கொழியன் நிலையமால் உலகங்கொண்டடியன் கருவருமேனே மாயத்தனாகிலும் துடியனன் நெஞ்சம் அவனென்னே கிடக்குமில்லே துடியகளுடைய மனத்தோழி அன்னையன் செய்யுமே அன்னையன் செய்யிலன் ஊரன் செல்லிலன் தோழிமேல் என்னையின் உமக்கு ஆசை இல்லை அகப்பட்டேன் முன்னை அவரர் முதல்வன் மந்தோராபதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் வளையுளே வலையுள் அகப்படுத்து என்னை நல்லஞ்சம் கூவிக்கொண்டு அலைகடல் பள்ளியம்மானை ஆழிப்பிரான் தன்னை கொலை கொள்ளகளவு குளந்தோழி நம் கண்டு தலையில் கழுமாங்களோ தையலார் முன்பே வேமலையுண்டு சகிடம் பாயந்து மருதிடை போய் முதல் சாயத்து புல்வாய் பிளந்து களிருவட்டா நானும் நிறையங்கவருந்து என்னை நன்னஞ்சம் கூவிக்கொண்டு சேனையர் வானத்திருக்கும் தேவபிரான் தன்னை ஆம்பொனைகள் செய்து குதிரையாக மடலூத்துமே யாமலூருந்தும் எம்மாடியங்கை பிரானுடை தூமடல் கண்ணம் துழாய் மலர் கொண்டு சூடினோம் யாமின்றி திருவுதோரையல் கையலார் நாமனங்கா பயித்தூத்தி நாடுமிரைக்கவே இறைக்கும் கரும் கடல் வண்ணன் கண்ணபிரான் தன்னை விரைக்கொள் பழல் குருகூர் செடகோபன் சொன்னா நிறைகொள்ளந்தானி 1010 உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் இறைக்கும் கரும் கடல் வண்ணன் கண்ணபிரான் தன்னை விரைக்கொள் பழல் குருகூர் செடகோபன் சொன்னா நிறைகொழுந்தானி 1010 உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேறி போர் நீள் இரவாய் நீளதால் ஆரெல்லாம் உண்டான் நம்பாமனையான் வாரானால் ஆரல்லே வல்வினையேன் ஆவி காப்பார் இனியே ஊரெல்லாம் துஞ்சி
உலகெல்லாம் நல்விழாயேரெல்லாம் தோறி ஓர் நெல் இரவாய் நீண்டதால் தாரெல்லாம் உண்டான பாமனையான் வாரானால் ஆவிலே வல்வினையேன் ஆவி காப்பார் இனியே. பாவி காப்பாரினியார் ஆட்கடல் மண்வெண் மூடி மாவிகாரமாய் ஓர்வல் இரவாய் நீண்டதுவால் காவிசேர் வண்ணன் என்னன் கண்ணனும் வாரானால் பாவியேன் நெஞ்சமே நீயும் பாங்கல்லையே. நீயும் பாங்கல்லை காண் நெஞ்சமே நீளிரவும் ஓயம் விழுதின்றி ஒழியாய் நீண்டதால் காயும் கடன்களை என் காக்கத்தன் வாரானால் மாயும் வகை அறியேன் வல்வினையேன் பெண் பிறந்தே. பெண் பிறந்தாரேதும் பெருந்துயர் காண்கிலேன் என்று வன் சுடரோன் பாராது விழித்தான் இம்மழந்தனா எம்பளந்த கண்டறிய செவ்வாய் எம் காவேறுவாரானால் என்பரிட சிந்தையோ தீர்ப்பாரால் என்னையே. ஆரென்னை ஆராய்வார் அன்னையரும் தோழியரும் நீரே என்ன எண்ணாதே நீளிருவன் துஞ்சுவரால் காரண்ணமே நீ நம் கண்ணனும் வாரானால் பேரென்னை மாயாதால் வல்வினையேன் பின்னின்றே. நின்ன காதல் நோய் நெஞ்சம் பெரிதிடுமால் முன்னின்னு இராவூழி கண் புதைய மூடிட்டால் மண்ணின் சக்கரத்தோ எம்மாயவனும் வாரானால் இன்னின்ற நீலாவை காப்பார் இவ்விடத்தே. காப்பாரார் இவ்விடத்து கங்கிரளின் துளியா சேன்பாலது ஊழியாய் செல்கின்ற கங்குல்வாய் தூப்பாலவன் சங்கோ சக்கரத்தான் தோன்றானால் தேய்ப்பால வல்வினையேன் தெய்வங்கள் செய்கேனோ. தெய்வங்களாலின் செய்கேன் ஓரிரவு 7 ஊழியாய் மெய் வந்த நின்னோ எனதாவி மெலிவிக்கும் கைவந்த சக்கரத்தோ எம் கண்ணனும் வாரானால் தெய்வந்த தந்தென்றால் வெண்சுடரில் தானடுமே. எம் சுடரில் தானடுமால் வீங்கு இருளென்னள் துளியாய் அம் சுடர் வெய்யோன் அணிநெடும் பேது தோன்றாதால் செஞ்சுடர் தாமரை கண் செல்வனும் வாரானால் நெஞ்சிடர் தீர்ப்பாவியார் நின்றுகின்றேனே. நின்று உருகின்றேனே போலா நெடுவானம் சென்றுருகி நுந்துளியாய் செல்கின்ற கங்குல்வாய் ஒன்றொரு கால் வையம் அளந்த பிரான் வாரான் என்றோ ஒன்றொரு கால் சொல்லாதோ உலகோ உறங்குமே. உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை சிறந்த புயல் சூஸ் குருகூர் சடகோபன் சொல் நெருங்கி வந்தாது ஆயிரத்துளிர் பார்த்தால் இறந்து போய் வைகுந்தம் சேராவார் எங்கனேயோ. இறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை சிறந்த புயல் சூஸ் குருகூர் சடகோபன் சொல் நெருங்கி வந்தாது ஆயிரத்துளிர் பார்த்தால் இறந்து போய் வைகுந்தம் சேராவார் எங்கனேயோ. எங்கனேயோ அன்னை மீர்காள் என்னை முனுவது நேர் நங்கள் கோல திருக்குறுங்கடி நம்பியை நான் கண்ட பெண் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கங்களோடும் செங்கினவா என்றோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. எங்கனேயோ அன்னை மீர்காள் என்னை முனுவது நேர் நங்கள் கோல திருக்குறுங்கடி நம்பியை நான் கண்ட பெண் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கங்களோடும் செங்கினவா என்றோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என் நெஞ்சனால் நோக்கி காணீர் என்னை முனியாதே தென்னன் சோலை திருக்குறுங்கடி நம்பியை நான் கண்ட பெண் மின்னலோலும் குண்டலமும் மார்பில் திருமருகும் மண்ணுகோணம் 4 தோளும் வந்தெங்கும் நின்றிடுமே. என்னிடும் திசைக்கும் நையம் என்று அன்னையரும் மனிதர் புன்னமாட திருக்குறுங்கடி நம்பியை நான் கண்ட பெண் வென்று வில்லும் கண்டம் வாழும் சக்கரமும் சங்கமும் நின்று தோன்றி கண்கள் நீங்கா நெஞ்சிலும் நீங்காவே. இங்கனில்லா கண்ண நீர்கள் என்று அன்னையரும் மனிதர் தேன்கோள் சோலை திருக்குறுங்கடி நம்பியை நான் கண்ட பெண் பூண்டமாயும் பொன்மொழியாம் மொழியும் பாங்கித்தோனும் பட்டும் நானும் பாவியேன் பக்கத்தவே. பக்கம் நோக்கு நிற்கும் நையம் என்று அன்னையரும் மனிதர் தக்க தேர்த்து திருக்குறுங்கடி நம்பியை நான் கண்ட பெண் நீண்ட பருவங்களும் தக்க தாமரை கண்ணும் பாவியே நாவின் மேலனவே. மேலும் வன்பஜனம் குடிக்கு இவளென்று அன்னை கொணப்படால் சோலை சூழ்த்தன் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பெண் கோலநீர் கொடுமூக்கும் தாமரை கண்ணும் கண்வாயும் நிறமேனுவாயும் 4 தோளும் என்னெஞ்சும் நிறைந்தனவே. நிறைந்தவன் பஜனம் குடிக்குவளென்று அன்னை காணப்படால் சிறந்த கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பெண் நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்தா நீண்ட பொன்மேனியோடும் நிறைந்த நுள்ளே நின்று நேமையும் கையுள்ளதே. கையுள் நல்முகம் வைக்கும் நையும் என்று அன்னையிரம் மனதேர் மைகொள் மாட திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பெண் சித்திரையும் வடிவும் மையனில் குழல்தா சொந்த தோள்களும் பாவியேன் மண்ணிற்குமே.
முன்னின்னா என்ன தோல்மார்களும் அன்னையிலும் உலகர் மன்னமாடத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பெண் சென்னினேன் முடியாதியாயா உறப்பில கத்தலத்தன் கண்ணல் பாலதுமாகி வந்து என்னஞ்சம் கையானே கையே மிக்கதோர் காதலள் இவளென்று அன்னை காணப்படாள் வழுவில் கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பெண் குழுமிக்கேழ்வார் கொள்ளுங்கள் கை கழிச்சோதி வெள்ளத்தினுள்ளே 71 நஞ்சினுள்ள ஆர்க்கும் அருவறியானை ஆழியும் கையனையே அலற்றி நரிய நல் மலர் நாடினன் குருகூர் சடகோபன் சொன்னான் குறிகள் 1000 திருக்குறுங்குடியதன் மேல் அரியக்கத்து வல்லார் வைஷ்ணவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளே உவரிய பிரானை ஆழியும் கையனையே அலற்றி நரிய நல் மலர் நாடி நன் குருகூர் சடகோபன் சொன்னான் குறிகள் 1000 திருக்குறுங்குடியதன் மேல் அரியக்கத்து வல்லார் வைஷ்ணவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளே கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும் கடல் ஞாலம் கொண்டேனும் யானே என்னும் கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும் கடல் ஞானம் உண்டேனும் யானே என்னும் கடல் ஞானத்தீசன் வந்து ஏறக்கலோ கடல் ஞானத்தீர்க்குயவே என் சொல்லுகேன் கடல் ஞானத்தியன் மகள் கற்கின்றவே கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும் கடல் ஞாலம் கொண்டேனும் யானே என்னும் கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும் கடல் ஞானம் உண்டேனும் யானே என்னும் கடல் ஞானத்தீசன் வந்து ஏறக்கலோ கடல் ஞானத்தீர்க்குவே என் சொல்லுகேன் கடல் ஞானத்தின் மகள் கற்கின்றவே கற்கும் கல்வி கல்லை இளனே என்னும் கற்கும் கல்வி யாவேனும் யானே என்னும் கற்கும் கல்வி செய்வேனும் யானே என்னும் கற்கு கல்வி தெற்பேனும் யானே என்னும் கற்கும் கல்வி சாரமும் யானே என்னும் கற்கும் கல்வி நாதன் வந்தேறக்கலோ கற்கும் கல்வி இருக்கவை என் சொல்லுகேன் கற்கும் கல்வி என் மகள் காண்கின்றவே காண்கின்ற நிலமெல்லாம் யானே என்னும் காண்கின்ற விசும்பெல்லாம் யானே என்னும் காண்கின்ற வெந்தி எல்லாம் யானே என்னும் காண்கின்ற இக்காற்றெல்லாம் யானே என்னும் காண்கின்ற கடல் என்னும் காண்கின்ற கடல் வண்ணன் ஏறக்கொலோ காண்கின்ற உலகத்தீர் என்று சொல்லுகேன் காண்கின்ற என் சாரிகை செய்கின்றனவே செய்கின்ற விதி எல்லாம் யானே என்னும் செய்வான் என்னகளும் யானே என்னும் செய்து முன்னிறந்தவும் யானே என்னும் செய்கை பயனும் பேனும் யானே என்னும் செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் செய்ய கமல கண்ணன் ஏறக்கொலோ செய்ய உலகத்தீர்க்கு இவை என் சொல்லுகேன் செய்ய கனவாயிலர் மாந்திரத்தே திரும்பாமல் மட்காக்கினேன் யானே என்னும் திரும்பால் மலை எடுத்தேனே என்னும் திரும்பாமல அசுரரை கொன்றனே என்னும் திருங்காட்டி என்னும் அவரை காத்தேனே என்னும் திறம்பாமல் கடல் களைந்தேனே என்னும் திறம்பாத கடல் வண்ணன் ஏறக்கொலோ திறம்பாத உலகத்தீர்க்கென் சொல்லுகேன் திறம்பாதன் திருமகளை எனவே மலை ஏந்தேனும் யானே என்னும் எனவர்கள் செற்றேனும் யானே என்னும் எனவான் கண்ணு வைத்தேனும் யானே என்னும் எனவானரை காத்தேனும் யானே என்னும் யானே என்னும் இனத்தேவர்தலை வந்தேறக்கலோ எனவே கண் நல்கு இருக்கவே என் சொல்லுகேன் எனவே கற்கையன் மகள் உத்தனவே உற்றார்கள் எனக்கும் இல்லை யாரும் என்னும் உற்றார்கள் எனக்கு எங்கு எல்லாரும் என்னும் உற்றார்களை செய்வேனும் யானே என்னும் உற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும் உத்தார்களும் யானே என்னும் உத்தாரமாயன் வந்து இறக்கலோ உத்தீர்கேன் சொல்லி சொல்லுகேன் யான் உத்தனுடைய பேதை உரைக்கின்றவே உரைக்கின்ற முக்கண் பிரான் யானே என்னும் உரைக்கின்ற திசை முகன் யானே என்னும் உரைக்கின்ற அமரரும் யானே என்னும் உரைக்கின்ற அமரர்கோன் யானே என்னும் உரைக்கின்ற முனிவரும் யானே என்றும் உரைக்கின்ற மகள் வண்ண நேரக்கொலோ உரைக்கின்ற உலகத்தீருக்கென் சொல்லுகேன் உரைக்கின்ற என் கோமலக்கும் கொடிய வினை யாதும் இளனே என்னும் கொடிய வினை யாவேனும் யானே என்னும் கொடிய வினை செய்வேனும் யானே என்னும் கொடிய வினை தீர்ப்பேனும் யானே என்னும் கொடியான இலங்கை செத்தேனே என்னும் கொடிய உலகோ கொடிய உலகத்திற்கு இவையன் சொல்லுகேன் கொடியேன் கொடியன் மகள் கோலங்களே கோலங்கள் சுவர்க்கமும் யானே என்னும் கோலமில் நரக்கமும் யானே என்னும் கோலம் திகழ மோக்கமும் யானே என்னும் கோலங்களில் ஏர்களும் யானே என்னும்
கோலங்கள் தனிமுதல் யானை என்னும் கோலங்கள் முகில் வண்ணனேரக்கலோ கோலங்கள் உலகத்தீர்க்கேன் செல்கேன் கோலங்கதி கோதை என் கூந்தலுக்கே கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடைந்துக்கும் குலையாயற் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை வாய்ந்த வழுதி வடநாடன் மண்ணு குருகூர் சடகோபன் குத்தேவல் செய்து ஆயிரதமை மாலை ஆயிரத்துள் இவை மார்பத்தும் வல்லார் வலையில் ஏந்தபெரும் செல்வத்தராய் திருமாலர்களே பொசுக்க நோத்தார்களே கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடை கிந்தைக்கும் குழாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை வாய்ந்த வழுதி வடநாடன் மண்ணு குருகூர் சடகோபன் குற்றேவல் செய்து ஆயிரதமை மாலை ஆயிரத்துள் இவை மார்பத்தும் வல்லார் உலகில் ஏந்தபெரும் செல்வத்தராய் திருமாலர்களே பொசுக்க நோத்தார்களே நோட்டார்களே நோட்ட நோம்பிலேன் உன்னறிவிலேன் ஆகிலும் என் உன்னை விட்டு ஒன்னும் வாட்ட கிற்கின்றேன் அரவினையம்மானே சேத்து தாமரை சென்னலோடு மலர் சிறிவர மங்கள நகர் வீத்திருத்தவந்தாய் உனக்கும் மிகையல்லே நங்கே நோட்ட நோம்பிலேன் உன்னறிவிலேன் ஆகிலும் என் உன்னை விட்டு ஒன்னும் வாட்ட கிற்கின்றேன் அரவினையம்மானே சேத்து தாமரை தென்னலோடு மலர் சிறிவர மங்கள நகர் வீத்திருத்தவந்தாய் உனக்கும் மிகையல்லே நங்கே அங்குற்றே நல்லேன் இங்குற்றே நல்லேன் உன்னை காணும் ஆவாவின் விழுந்து நான் எங்குற்றேனும் அல்லேன் இலங்கை சற்றாம்மானே திங்கள் சேர் மணிமான நீடோ ஸ்ரீவர மங்கள நகரே சங்கு சக்கரத்தாய் தமிழேனக் கருளாயே கருள புட்கொடி சக்கரப்படை வானவாளையம் கார்முகில் வண்ணா பொருள் அல்லாத என்னை பொருளாக்கி எடுமை கொண்டாய் திருக்குள் நான்மறை வல்லவர் வளர்ஷா ஸ்ரீவர மங்கள நகர்க்கு அருள் செய்தவருங்காய் அரியனும் கைமாறே மார் செயற்படை நோட்டுவர் மங்கா ஓராய் இவர்க்காய் அன்று மாயப்போர் பண்ணி நேரு செய்த எந்தாய் நிலம் கீண்டான் மானே ஏறும் ஞானத்துமார் வினதா ஸ்ரீவர மங்கள நகர் ஏறி நிற்கிறாய் உன்னை எங்கே தக்குவனே எய்தப் போவதல்லாவதே எனக்கு எவ்வதெவ்வத்துள் ஆயுமாய் நின்று கைதவங்கள் செய்யும் கருமேனியம்மானே செய்தமேல் வேறு வயத்தே வரலா ஸ்ரீவர மங்கள நகர் கை தொழு விழுந்தாய் அது நானும் கண்டேனே ஏனமாய் நிலம் கீண்டா என்னப்பனே கண்ணா என்னும் என்னை ஆளுடைவான நாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம் பொதில் வானமாமலையே அடியேன் தொழ வந்தவர்களே ஏனமாய் நிலம் கீண்டா என்னப்பனே கண்ணா என்னும் என்னை ஆளுடைவான நாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம் பொதில் தம் சிறிவர மங்கத்தலவகை தொழுரை வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே வந்தருளி என் நஞ்சடும் கொண்டார் வானவர் குழந்தே உலகக்கு ஓர் வந்தாய்த்தா தந்தையே முறிய சுலகம் உண்டாய் ஸ்ரீவர மங்கள நகர் அந்தமில் புகழாய் அடியேனே அகத்தேலு அகற்ற நீ வைத்தமாய் வல்ல ஐம்புலன்களாமவை அன்பு அறிந்தனன் அகற்றி என்னையும் நீ அறம் சேற்றில் வீழ்த்தி கண்டாய் பகற்கத்தீர் மணிநாட நீடோ ஸ்ரீவர மங்கள் மானனே என்றும் புகழ் கற்கே வந்தாய் புள்ளின் வாய் பிளந்தானே புள்ளின் வாய் பிளந்தாய் மருதிடை போயினாய் இறுதியேழடத்தா என் கள்ளமாயவனே கருமாணிக்கச் சுடரே தெளியார் திருநான்மறைகள் வல்லார் மனிதன் திருவர மங்கை உள்ளிருந்த எந்தாய் அருளாய் யுஜுமார் எனக்கே ஆறு எனக்கு நின் பாதமே சரணாகத் எழுந்தாய் உனக்கு ஓர் கை மாற நான் ஒன்றிலேன் எனதாவியும் உனதே சேரும் சென்றலும் மனிதன் ஸ்ரீவர மங்கை நான் பூண்டந்துஷாய் மொழியாய் தெய்வநாயகனே தெய்வநாயகன் நாரணன் திருவிக்கிரமன் அடியினை மிசை பொய்கள் பூம்புஜல் சூழ் குருகூர் சடகோபன் செய்த வாயிலத்துணிவை தன் ஸ்ரீவர மங்கை மேபட்டு உடன் வைகள் பாடவல்லார் வானோருக்கு ஆறாவுந்தே தெய்வநாயகன் நாரணன் திருவிக்கிரமன் அடியினை மிசை பொய்கள் பூம்பொழில் சூழ் குருகூர் சடகோபன் ஸ்ரீவர மங்கை மேபட்டு உடன் வைகள் பாடவல்லார் வானோருக்கு ஆறாவுந்தே ஆறாமதே அடியேன் உடலும் நென்பாலன் வாயே நேராய் அலைந்து கரையா உருக்குகின்ற நெடுமாலே திருக்குழந்தை ஏறார் கோலம் கிடந்தாய் கண்டேன் எம்மானே ஆறாமதே அடியேன் உடலும்
நென்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரால் சென்னல் தமிழ் வீசம் செய்யே திருக்குழந்தை ஏறார் கோலம் திகழ் கிளந்தாய் கண்டேன் எம்மானே. எம்மானே என் வெள்ளை மூர்த்தி என்னை ஆழ்வானே எம்மா உருவம் வேண்டுமாற்றால் அவாயலில் ஏறே எம்மா கமலம் எழினீர் விசை கண்மலரும் திருக்குழந்தை அம்மா மலர் கண் வளர்க்கின்றானே என்னான் செய்கேனே. நான் செய்கேன் யாரேகளை கண் என்னை என் செய்கின்றாய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னங்குறை வேண்டேன். கண்ணார் மதில் சூழ் கிளந்தை கிளந்தாய் அடியே நர்வானால் சென்னாள் உணதால் பிடித்தே சிலக்கானே. விளக்காங்கிற்பார் காண்மளவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பிலானே எல்லா உலகம் உடையா ஒரு மூர்த்தி. நலத்தால் மிக்கார் குழந்தை கிடந்தாய் உன்னை காண்பான் அளப்பாய் ஆகாசத்தாய் நோக்கி அழுவன் கொழுவனே. அழுவன் தழுவன் ஆடி காண்மன் பாடி அலற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணிக்க விழுந்திருப்பன். செல்வன் பஜன குழந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணா தழுவனே எனதால் சேருவன் வகையே சூழ் கண்டாய். சூழ் கண்டாயின் தொல்லை வினையை அறுத்து உன்னடி சேரும் ஊழ் கண்ணிருந்தே தூரா குழுது துருத்து என நாளகன் இருப்பன். வாழ்கள் பகுஜார் குழந்தை கிடந்தாய் வானோர் கோமானே அருணிசையே அமுதே அருவின் பயனே அரியனே. அரியேரே என்னும் பொச்சுடரே செங்கண் கருமுகிலே எரியே பவளுக்குன்றே நாற்றோள் எந்தாய் உனதருளே. பிரியாவிடையே என்னை கொண்டாய் குழந்தாய் திருமாலே பெரிய நினைவுன் கரணந்தோ என் சம்மங்களையாயே. பழைவாய் துன்பங்களை யாதுவாய் பழைகண் மட்டிலேன் பழைவாய் நேமைப்பழையாய் குழந்தை கிடந்த மாமாயா. தாவி சரிந்து போகும்போது இளையாது உனதாக விடுத்து போத இசை நீயே. இசை வித்து என்னையும் தாழ்மை கீழ் இருத்தும் அம்மானே அசைவில்ல மலர் தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி. இசைவில் வீசும் நெல்மாமணிகள் சேரும் திருக்குழந்தை கணவராயே. வாரா வருவாய் வரும் என் மாயா மாயாமூர்த்தியாய் ஆறாமுதாய் அடியேன் ஆவி அகமே தித்திப்பாய். தேவன்னையாண்டாய் திருக்குழந்தாயூரா உனக்காட்டும் அடியேன் என்ன மகள் வேணும். பிள்ளை அன்பில் பேச்சு மலையோடு அவளை உயிர் உண்டான் கடல் கடவையே சரணாக கொண்டு குருகூர் செடுகோபன். கோயிலில் நன்மையை சொன்னா ஓர் ஆயிரத்திலே பத்தும் மதுரை தீர வல்லார் காமர்மானை நோக்கியற்கே. பிள்ளை அன்பில் பேச்சு மலையோடு அவளை உயிர் உண்டான் கடல் கடவையே சரணாக கொண்ட குருகூர் செடுகோபன். கோயிலின் மலையை சொன்னா ஓர் ஆயிரத்திலே பத்தும் மதுரை தீர வல்லார் காமர்மானை நோக்கியற்கே. மானை நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் மலையா வானார் வன்கமுகும் மதுமல்லிகை கமஜம். ஏனாதோலைகள் சூழ் திருவள்ளவாசுரையும் கோனாரை அடியேன் அடி கூறுவது என்ன கோலோ. மானை நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் மலையா வானார் வன்கமுகும் மதுமல்லிகை கமஜம். ஏனாதோலைகள் சூழ் திருவள்ளவாசுரையும் கோனாரை அடியேன் அடி கூடுவது என்று கொலோ. என்று கொல் தோல் மேல்கால் எம்மை நேர்நல் இந்தியன் செய்தீரோ பொந்திகள் பொன்னை மகள் போதுமாதல் மீதணுவை. திருவள்ளவாழ் நகரில் நின்ற பிரான் அடிநீரு அடியாம் கொண்டு சூடுவதே. சூடு மலர் குழலீர் துயராட்டியனை மெலியா பாடநல் வேதவலி பறவை திரைப்போல் முழங்கா. மாடியறந்தோ புக்கே கமழும் தன் திருவள்ளவாழ் நீடுரைக்கின்ற பிரான் கஜல் காரணங்கள் நிச்சலுமே. நிச்சலம் தோல் மேல்காள் எம்மை மேற் நலிந்தியன் செய்தீரோ கச்சிலை நீள்கமுகும் பலவந்தெங்கும் வாழைகளும். அச்சரமாளின் மீதனவும் தன் திருவள்ளவாழ் நச்சரவினை மேல் நம்பிரானது நன்னலமே. முன்னலம் தோல் மேல்காள் நல்ல அந்தனர் வேள்வி புகை மைநலம் கொண்டு வெண்மறைக்கும் தன் திருவள்ளவாள். காண்பதுவே காண்பது என் சான்றுகளோ வினையேன் கனவாய் மடவீர் பான் குரல் வந்தினடு பசும் தன்னலுமாக எங்காம். திருவள்ளவாழ் மாக்கடல் கோலப்பிரான் மலர் தாமரை பாதங்களே. பாதங்கள் மேலணி பூந்தொழு குடுங்கள் பாவை நல்லேர் ஓத நெடுந்தளத்துள் உயர் தாமரை சங்கஜனேர்.
மாதர் கண்கள் மகமும் கண்ணுமேந்தும் திருவள்ளவாள் நாதனின் ஞானம் உண்டான் நம்பினான் தன்னை நாளுதுமே. நாடரும் வீடின்றியே தொழுக்கூடங்கள் நன்னுதலீர் ஆடு உதவி கரும்பும் வீழை சென்னலும் ஆகி எங்கும் மாடரு பூங்கடம் சேர் வயல் சூழ்தான் திருவள்ளவாள் நீடுரை கம்பிரான் நிலந்தாவிய நீர்கலே. கடல் வளை பூரிப்பையாம் கண்டு கைதொழக்கூடுங்களோ குழலென்ன யாழ்மென்ன குளிர் சோலையில் தேனறிந்தி இசைபாடும் திருவள்ளவாள் சகலின் சக்கரம் பெருமானதோ தொல்லருள்ளே. கொல்லருள் நல்வினையால் சொல்ல கூடங்கள் தோல் மேற்காள் தொல்லருள் மண்ணும் மண்ணும் தொழிலென்ன திருநகரம் நல்லருள் மலர்ந்தேனும் திருவள்ளவாள் நல்லருள் நம்பெருமான் நாராயண நாமங்களே. நாமங்கள் ஆயிரமுடைய நம்பெருமான் அடிமேல் சேமங்கொள் தன் குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்தா. நாமங்கள் ஆயிரத்துள் இவை பத்தும் திருவள்ளவாள் சேமங்கள் தன்னகர் மேல் செப்புவார் சிறந்தார் பிறந்தே. நாமங்கள் ஆயிரமுடைய நம்பெருமான் அடிமேல் சேமங்கொள் தென் குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்தா. நாமங்கள் ஆயிரத்துள் இவை பத்தும் திருவள்ளவாள் சேமங்கள் தன்னகர் மேல் செப்புவார் சிறந்தார் பிறந்தே. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பரே பாரதம் கை செய்து ஐவர்க்கு திருங்கள் காட்டியிட்டு செய்போது போன மாயங்களும் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திருங்கள் காட்டியிட்டு செய்போது போன மாயங்களும் வதுவை வார்த்தையில் ஏற்பாய்ந்ததும் மாயாமாவினை வாய் பிளந்ததும் மதுவையார் குழலார் குருவை பிணைந்த குழகம் பெய்யும் பூங்குழல் பேமலையுண்ட பிள்ளை கேட்டமுன் பேரந்தோர் சாடரு செய்ய பாதமன்னால் செய்த நின் சிறு சேவகமும் நெய்யுன் கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம் புக்குவாரும் கலந்த சிறுரை உள்ளம் வேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்களும் வெள்ள நீர் தலையானம் என்னிடை வேறாமை விளங்குகின்றதும் உள்ளமுள் படைந்து என்னிலே இருக்கின்றமே. உள்ளவானவர் போனுக்கு ஆயிரொரு படுத்தா அடி சொல்லுண்டதும் வண்ணமால் வரையை எடுத்த மலை காத்ததும் பண்டை முன்புடை துண்டும் மிகுந்து கடந்திருந்த மணங்க மாயங்கள் எந்தோறும் நெஞ்சோ இரவாய் மெழுக்கும் நின்றே. இன்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியனா வண்ணலா உருவாய் அருவாயனின் மாயங்கள் நினைக்கின்றேன் உன்னை எங்கனம் நினைக்கிற்பான் பாவியல் கொன்று நன்கொலையாய் உலகமுண்டவன் சுடரே. பொன் சுடரோடு இருளுமாய் நின்றவாறும் உண்மையோடு என்மையாய் வந்து என் கண்களாவகை நீ கறந்து என்னை செய்கின்றன. எங்கள் சிந்தையில் நைகின்றேன் என் கரியாமலைக்கமே என் கண்கட்டில் ஒரு நாள் அருளால் யுத்தியுருவே. திருவுரு கிடந்தவாறும் கொப்போடு செந்தாமரை மேல் திசை மகனும் கருவுள் வைத்திருந்து படைத்திட்ட கர்மங்களும் கேட்டிருந்தோறும் என் நெஞ்சும் நினைக்கோ அரிசோறும் கண்டீர் என் செய்கேன் அடியேனே. அடியை முன்னை இறந்தவாறும் அங்கே நின் ஆட்கடலும் மண்ணும் வெண்ணம் முடியா ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் கேட்கின்றோறும் என் நெஞ்சும் நின்றனக்கே கரைந்துக்கும் என்று கூடுவதே. கூடு நீரை கடைந்தவாறும் அமுதந்தே வருண்டா அசுரரை வீடும் மண்கங்களே செய்போது போன வித்தகமும் மகடன் திசை நம்பிரான் சரணே சரண் நமக்கென்று நாள்தோறும் ஏக சிந்தையனாய் குருகூர் சடகோபன் மாறன் நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கென்று நாள்தரும் ஏக சிந்தையனாய் குருகூர் சடகோபன் மாறன் வைகல் பூங்கழுவாய்
வந்துமேயும் குருகினங்காள் செய்கொள் சென்னல் உயர் திருவன்வண்டூர் உரையும் கைகள் சக்கரத்து என் கருமாய் பெருமானை கண்டு கைகள் கூப்பிச் சொல்லீர் வினையாட்டியின் காதன்மையே வழிகள் பூங்கழ்வாய் வந்துமேயும் குருகினங்காள் செய்கொள் சென்னல் உயர் திருவன்வண்டூர் உரையும் கைகள் சக்கரத்து என் கருமாய் பெருமானை கண்டு கைகள் கூப்பிச் சொல்லீர் வினையாட்டியின் காதன்மையே காதன்மை பிழையோடு உடன்மேயும் கருணாராய் வேத வெள்வீழ் முழங்கும் தன் திருவன்வண்டோர் உண்டா நம்பெருமானை கண்டு பாதங்கள் தொழுது பணியீர் அடியேன் திறமே திறங்களாகி எங்கும் செய்களோடு உழல் புள்ளினங்காள் சிறந்த செல்வம் மல்கு திருவன்வண்டூர் உரையும் கரங்கு சக்கரத்தை கருவாய் பெருமானை கண்டு இறங்க நீர் தொழுது பணியீர் அடியேன் கிடரே கிடரில் போக மூழ்கி இணைந்தாடும் மழ அன்னங்காள் பெடலில் வேதுவல் முழங்கும் தன் திருவன்வண்டூர் கடலில் மேனிப்பிரான் கடலை நெடுமாலை கண்டு உடலம் நைந்தருத்தி உருகுவினே உணர்த்தல் ஊடல் உணர்ந்து உடன்மேயும் மழ அன்னங்காள் தினத்த வண்ணல்கள் மேல் செங்கு சேரும் திருவன்வண்டோர் உணர்த்த போன் தந்தையாய் முடி நம்பெருமானை கண்டு உணர்த்த கையினாய் அடியேனுக்கும் போத்துமினே போட்டியான் இறந்தேன் மேல் உரை போம் குயில்காள் சேற்றில் வாழை துள்ளம் திருவன்வண்டூர் உரையும் மாத்தங்கை அமரர் பெருமானை கண்டு மாத்தங்கொண்டீர் மையல் நீர் கொண்டமே ஒரு வண்ணம் சென்று புக்கு எனக்கு வன்னுரை வன்கிளியே சிறுவன் பூம்புழல் சோழ் சர்க்கரை வேலை திருவன்வண்டூர் தருணம் செய்யவாய் செய்யகன் செய்யால் சிறுவன் சக்கரம் சங்கு அடியாளம் திருந்த கண்ணே இருந்த கண்டு எனக்கு வன்னுரையாய் ஒன் சிறுபூவாய் சிறந்த ஈழல் மகிழ் உன்னை சூழ்த்தன் திருவன்வண்டூர் பெருந்தண்டாமரை கண் பெருமை மடினால் தடந்தோல் கருந்தின் மாமுகில் போல் திருமேனி அடைகளையே அடிகள் கைதொழுது அலர் மேல் அசையும் மன்னங்காள் விடுவை சங்கு வலிக்கும் திருவன்வண்டூர் உரையும் கடியமாயின் தன்னை கண்ணனை நிர்மாலை கண்டு கொடிய வல்வினையே திறங்கூறும் நேரு கொண்டே வேறு கொண்டு உம்மை யான் இருந்தேன் வெறுவண்டினங்காள் தேர் நீர் பம்பை வடபாலை திருவன்வண்டூர் மாறில் போர் கற்கண் மதில் கன்றா ஏறு சேர்வனார்கோ என்னையும் விலங்குகளே மின்கொள் சேர் குறுநீல் குரலாய் அல்ஜாலம் கொண்ட பண்கள்வன் நடுமேல் குருகூர் சடகோபன் சொன்னா சேர் குறுநீல் குரலாய் அல்ஜாலம் கொண்டா பண்கள்வன் நடுமேல் குருகூர் சடகோபன் சொன்னா மின்னிடை மழவார்கள் நின் அருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன் முன்னுடை இலங்கை அருண் காயந்தமாயவனே என்னுடைய பந்தம் கையிலும் தந்து போக நம்பி மின்னிடை மழவார்கள் நின் அருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அருண் காயந்தமாயவனே உன்னுடைய துண்டாயம் நான் அறிவான் இனியது கொண்டு செய்ததன் என்னுடைய பந்தம் கையிலும் தந்து போக நம்பி போகு நம்பி உன் தாமரை புரை கண்ணிமையும் செவ்வாய் முருவலம் ஆகுலங்கள் செய்ய அரிதற்கே நூற்றேமேயாம் தோகை மாமயிலார் ஆகல் போக விட்டு கொள்ளோது போயிருந்தே போய் பிறந்தனின் புள்ளவம் அறியாதவர்க்கு உரை நம்பி நின் செய்யவா இருங்கனையும் கங்களும் விபரீதமென்னாள் பெருமானாலே நீழிலை ஏழுலகம் உண்டு அந்த நீ கிடந்தாய் உன் மாயங்கள் மேலே வானவரும் அறியார் இனியம் வரமே விளையாடி சோழலை சொல்லுவேன் என்று காயமே கல்லாய் எம்மை நீ கல்லேரே கயரேல் நம்பி உன் கைதவம் மண்ணும் விண்ணும் நன்கரியும் தென் சக்கர நிஜர தொல்படையாய் உனக்கு உணர்த்துவன் நான் மனம் வாடி நிற்காய் எம் குழப்போடும் கிளியோடும் கொண்டு கோயன்மை செய்து கண்ணம் கொன்னில்லை அழகையாம் இருப்போம் பரமே இத்திருவருள்கள்
அழியார் இவ்வுலகம் மூன்றுக்கும் தேவையை தகுவார் பல்வர்கள் கடல் மேல் நம்பி உனக்கும் இளையதே கண்மமே. கண்மம் மண்ணு எங்கள் கையில் பாவை பறிப்பது கடல் ஜாலம் முன்னிட்டா நின்மலா நெடியாய் உனக்கேலும் பிழை பிழையே. மன்மமே சொல்லி எம்மை நீ விளையாடுது அது கேட்டில் என்னை மாறு தன்ம பாவம் என்னார் ஒரு ஆண்டு தடிப்பினக்கே. எனக்கு யாவையும் யாவரும் பிரியாமல் பேதித்து பேதியாதது ஓர் கணக்கில் கீர்த்து வெள்ள கதிர் ஜானமூர்த்தியினாய். எனக்கு எம்மை எந்தொழில்தார் விளையாட போதும் என்னை போந்தோமே உனக்கு நீ உழைத்தால் என் சொல்லுவார் வாதவரே. புகவையால் நெஞ்சம் உள்ளுருகி உன் தாமரை தடம் கண் விழிகளின் அவவலைப்படுவான் அழித்தாய் உன் திருவடியால். வெகு செய்தியால் எங்கள் சித்திரம் யாமனு சிறுசோரங்கம் கண்டு நின்மகள் ஒருவரை செய்து நின்றில்லையே. தென்னிலங்கு முடியினாயிருப்பத்தோர் காலர்களை கட்டா வென்று நீள் மழுவாவே ஞானம் முன்பழைத்தாய். இன்று வாழ்வர் குலத்தை விளைய தோன்றிய கருமாய் கச்சுடர் நின்றால் நல்வேப்படுவோடும் என்றும் ஆய்ச்சியோமே. ஆய்ச்சியாக வன்னையால் அன்னு வெண்ணை வார்த்தையில் சீற்றமுண்டு அழுகூத்தாப்பன் தன்னை குருகூர் செலவோப்பன். ஏத்திய தமிழ் மாலை ஆயிரத்துடைவை மார் கத்து செய்யும் பார்க்கோ இல்லை நல் குறவே. ஆட்சியாக வன்னையால் அன்னு வெண்ணை வார்த்தையில் சீற்றமுண்டு அழுகூத்தாப்பன் தன்னை குருகூர் செலகோப்பன். ஏத்திய தமிழ் மாலை ஆயிரத்துடைவை மார் கத்து செய்யும் பார்க்கோ இல்லை நல் குறவே. நல்குருவும் செல்வமும் நரகமும் சுவர்க்கமுமாய் பல்கையும் நட்படும் விடமும் அமுதமுமாய் பெருமான் என்னை வாழ்வானே செல்வம் மல்குக்குடி திருவெண்ணகர் கண்டேனே. நல்குருவும் செல்வம் நரகமும் சுவர்க்கமுமாய் பல்வகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமானை வாழ்வானே செல்வம் மல்குக்குடி திருவெண்ணகர் கண்டேனே. கண்ணையும் துன்பம் கலக்கங்களும் தேட்டமுமாய் தன்னமும் தன்மையும் தஜலும் நிஜலுமாய் கண்டுகொள் தற்கரியா பெருமான் என்னை ஆழ்வானோர் திருவண்ணகர் நன்னகரே. நகரமும் நாடுகளின் மூலமும் கூடமுமாய் நகரில் சோழராயிருளாய் நிலனாய் விசும்பாய். சிகரமானங்கள் திருவண்ணகர் சேர்ந்த பிரான் பகவர்கள் பூர்த்தி அல்லால் இல்லை யாவர்க்கும் புண்ணியமே. புண்ணியம் பாவம் உணர்ச்சி பிரிவு என்று இவையாய் எண்ணமாய் மறப்பாய் உண்மையாய் என்மையாய் அல்லனாய். எண்ணமானங்கள் திருவண்ணகர் சேர்ந்த பிரான் கண்ணன் இன்னருளே கண்டு கொள்மெனிகள் கைதவுமே. கைதவம் செம்மை கருமை வெளிமையுமாய் மெய்ப்பை இளமை முதுமை புதுமை பழையுமாய் செய்ததின் மகள் திருவண்ணகர் சேர்ந்த பிரான் பெய்தகாவு கண்டீர் பெருந்தேவுடை மூலகே. மூலகங்களுமாய் அல்லனாய் புகப்பாய் முனுவாய் பூவில் வாழ் மகளாய் தவ்வையாய் புகழாய் பஜியாய். தேவன் மேவித்தொழும் திருவண்ணகர் சேர்ந்த பிரான் பாவியேன் மனத்தே உரைகின்ற பரம் சுடரே. பரன் சுடருடம்பாய் அழக்கு பறித்த உடம்பாய் கரந்தும் தோன்னியன் என்னும் கைதவங்கள் செய்தும் இன்னோர் சிறங்களால் வணங்கும் திருவண்ணகர் சேர்ந்த பிரான் தரங்கள் பாதமல்லா இல்லை யாருக்கும் ஒன் சரணே. உன் சரண் சுரக்குக்காய் அசரர்க்கும் வெண் கூற்றமுமாய் தன் சரண் நிலக்கீழ் உலகம் வைத்தும் வையாதும். என் சரண் திசைக்கோ திருவண்ணகர் சேர்ந்த பிரான் என் சரணன் கண்ணன் என்னையாளுடை என்னப்பனே. என்னப்பன் எனக்குவாய் இகுழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய். மெல்லப்பன் மதில் திருவண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னப்பார் இல்லப்பன் தந்தவன் தந்தாள் நிகழே. நிகழ்வையில் சிறுமை பெருமை பொறுமை நெடுமையுமாய் சுழல் வன நிற்பன மற்றுமாய் அவை அல்லனுமாய். மகளே வண்டுவாள் திருவண்ணகர் மன்னபிரான் கயல் கலன்று மத்தவர்களை கடிலம் காண்மின்களே. காண்மின்கள் உலகீர் என்னும் கண்முகப்பேனுமிருந்தா தாளினையன் தன்னை குருகூர் செடுகோபன் சொன்னார். காண்மின்கள் உலகில் என்ன கண்முகப்பேனுமிருந்தா தாளினையன் தன்னை குருகூர் செடுகோபன் சொன்னார்.
உறவை ஆயிச்சேரோடு கோத்ததும் பொன்னமன் நுயர்ந்தியதும் உறவநேர் பொய்கை நாகம் காயந்ததும் உட்பட மற்றும் பலா அரவில் பள்ளி பிராந்தன் மாயவினைகளையே அலர்த்தி இருவனம் பகலும் தவிர்களம் என்புரையனை எனக்கே உறவை ஆயிச்சேரோடு கோத்ததும் பொன்னமன் நுயர்ந்தியதும் உறவநேர் பொய்கை நாகம் காயந்ததும் உட்பட மற்றும் பலா அரவில் பள்ளி பிராந்தன் மாயவினைகளையே அலர்த்தி இருவனம் பகலும் தவிர்களும் என்ன குறை எனக்கே ஏயத்தேங்குழல் ஊதித்தும் நிறைமேத்ததும் கண்ணை உன் கண் வாசப்பூலங்கள் பெண்ணை தோள்கள் மணந்ததும் மற்றும் மாயங்களா பிராந்தன் செய்கை நினைந்து மனம் குழைந்து நேயத்தோடு கசிந்த போது எனக்கு புலகும் நிகரே நிகரில் மலரை சற்றதும் நிறைமேத்ததும் நீ நெடுங்கை சிகரமாக இரட்டதும் இவை போல்வனவும் பெறவும் புகழ்கள் சோதிப்பிராந்தன் செய்கை நினைந்து புலம்பி என்னும் நுகர்வைகள் வைகப்பேன் எனக்கு நோதுவே நோவாய் சுவரலோடற்கா இறங்கிற்றும் பஞ்ச பெண்ணை சேவப்பால் உண்ணதும் ஒரு சகடம் விரச்சாதியதும் தேவக்குரல் பிராந்தன் செய்கை நினைந்து மனம் குழைந்து மேலக்காலங்கள் கூடினேன் எனக்கே நினை வேண்டுவதே வேண்டி தேவதிரக்க வந்து பிறந்ததும் வீங்கு இருள் வாய் பூண்டு அந்தன்னை புலம்ப போய் அங்கோராய் குலம் புக்கதும் கஞ்சனை காத்தம் கொஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் வளர்த்த பெற்றேன் எனக்கென்னே நிகழ்கள் புள்ளை பிளந்ததும் எமிழ் ஏறுகள் செத்ததுவும் உயர்கள் சோலை குறந்து வசித்ததும் உள்பட மத்தும் பலா மாயன் என்ன பந்தன் மாயங்களே பகழப்பேன் எனக்கென்ன மனப்பறிப்பே மனப்பறிப்போடு அழுக்குமாறு சாதியில் தான் பிறந்து தனக்கு வேண்டு ஒரு கொண்டு தான் தன செய்து திணை முடிக்கும் என்ன பந்தன் மாயங்களே நினைக்கும் நெஞ்சுடையே எனக்கு நீயா மிக நீநிலத்தே நீநிலத்தோடு நான் வையப்போ நிறை பெரும்போர்கள் செய்து வாணன் ஆயிரந்தோள் துணைத்ததும் உள்பல் மத்தும் பலா மாலையாய் என்ன பந்தன் மாயங்களே காண்புடையான் எனக்கு நீ என்ன கலக்கம் உண்டு வக்கையேழ் கடல் ஏழ்மலை உலகேழும் கழியக்கடாய் உலகத்தேற்படு சென்னமாயுமம் உட்பட மற்றும் பலா வழக்கையாகி இடக்கை தேங்கம் இளவையுடைய மால் வண்ணனை மலக்கனா உடையேற்கோ மாறுளதே மணிமிசையே அன்மிசை பெரும் பாரம் நீங்க ஓர் பாரதமா பெரும் போர் பண்ணி மாயங்கள் செய்து சேனையை பார்ப்பட நோட்டிட்டு போய் வினைமில்லை புகா மேவிய சோதித்தனால் நன்னினால் வணங்க பெற்றேன் எனக்கார் பெரும் நாயகரே நாயகன் மொழியேழுலகுக்குமாய் மொழியேழுலகும் தன்னாயகம் புகவை தூமிஜந்தோவையாய் அவை அல்லனுமாய் குருகூர் சடகோபன் சொன்னா நாயகன் மொழியேழுலகுக்குமாய் மொழியேழுலகும் தன்னாயகம் புகவை தூமிஜந்து அவையாய் அவை அல்லனுமாய் குருகூர் சடகோபன் சொன்னா தூயாயிரத்திற்பத்தால் பத்தராவர் துவழ்கின்றியே துவழில் மாமணி மாடம் ஓங்கு துளைவில்லி மங்களம் தொழும் இவளை நீரினி அன்னை மேல் உமக்கு ஆசை இல்லை விடுமனோ தவளவன் சங்குதக்கரம் என்றும் தாமரை தொடங்கன் என்றும் கோளையும் மலர் கண்களில் நின்று நின்று குமிருமே துவழில் மாமணி மாடம் ஓங்கு துளைவில்லி மங்களம் தொழும் இவளை நீரினி அன்னை மேல் உமக்கு ஆசை இல்லை விடுமனோ தாமரை தடங்கன் என்றும் கோளையும் மலர் கண்கள் நீர் மல்கா நின்று நின்று குமிருமே குமிரும் ஓசை விழுவலி துளைவில்லி மங்களம் கொண்ட புக்கு அமுதம் என் மொழியாளை நீர் உமக்கு ஆசை என்று அகட்டினேர் கொண்டாலத்து நிற்கும் மத்திவள் தேவதேவ பிரான் என்று நிமியும் வாயோடு கண்களில் மல்கா நெக்கு சென்று கரையுமே கரைகள் பைம்பழில் தன்வடை துளைவில்லி மங்களம் கொண்டு புக்கு உரைகள் என்னும் மொழியாளை நீர் உமக்கு ஆசை என்று அகட்டினேர் திரைகள் பவத்து சேர்ந்ததும் திசை ஞானம் தாழ் இழந்ததும் நிறைகள் மயத்ததுமே பிதத்தி நெடுங்கண்ணீர் மல்க நிற்குமே நிற்கும் நான் மறைவானர் வாழ் துளைவில்லி மங்களம் கண்ட பின் தக்க மன்னம் அறவுராள் மலிந்தாள் கண்ணீரிவள் அன்னை மேற்
கற்கும் கல்வியோ எல்லாம் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் என்றே ஒர்க்கும் என்று மிளல் உகந்த கந்தல் மகிழ்ந்து கையுமே இழையும் வாழ்முகத்து ஏழையே தொலைவில்லி மங்களம் கண்டபக்கு இழைகள் சோதி சந்தாமரை கண்ணபிரான் இருந்தமை காட்டினீர் மழை பெயர் தாயிரக்கும் கண்ண நீரோடு அந்த தொட்டும் மையாந்தோ எவனும் சிந்தையில் அன்னை மீ தொழிமத்திசை எத்து நோக்கியே நோக்கும் பக்கமெல்லாம் கரம்படுதன்னல் ஓங்கு செந்தாமரை வாயக்கும் தம்பனல் வடகரைவன் தொலைவில்லி மங்களம் நோக்கு மேலத்திசை எல்லால் மணி நோக்கிகள் வயல் நாடரும் வாயக்குள் வாசகமும் மணிவண்ணன் நாமை அன்னை மீர் அன்னை மீர் அன்மாமையில் சிறுமானி வெள்ளம்மை கைவலிந்து அன்னை வார்த்தையும் கேட்கிறாள் தொலைவில்லி மங்களம் என்றல்லால் முன்னம் நோத்தழிகளோ மகிழ் வண்ணன் நாயங்களோ அவன் சின்னமும் திருநாமமும் எவள் வாயுகனல் திருந்தனவே திரிந்து வேதமும் வேள்வையும் திருமாமகளிருந்தால் மலைந்திருந்து வாழ் புறனல் பழகரைவன் தொலைவில்லி மங்களம் கரந்தளம் கண்டிதழி அந்நாள் தொடங்கி இந்நாள் தரும் இருந்திருந்த யோசனா என்றென்றே நைந்து இறங்குமே இறங்கு நாடரும் வாய்வரியே இவள் கண்ணநீர்கள் அலமரா மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்ன கோமால் துறங்கும் வாய் பிளந்தாரை தொலைவிலே மங்களம் என்று தந்தரங்கள் கூப்பித்தொழும் அப்பொழுது நாமம் கத்த தப்பிகளையே உன்னைகள் நிலம் மாமகள்கள் திருமகள்கள் பிறந்திட்டால் என்ன மாயங்களோ இவள் நெடுமால் என்றே நின்று கோமால் முன்னே வந்தவன் திருவள்ளூரையும் தொலைவில் மங்களம் தந்தையாலும் அவ்வொரு திருநாமம் கேட்பது சிந்தையே சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாயின் அணைந்தவன் குருகூர்வ சடுகோபன் முந்தையாயிரத்துளிவை தொலைவில் மங்களத்தை சொன்னா சந்தமை பத்தும் வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கே சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்த வன் குருகூர் அவர் சடகோபன் முந்தையாயிரத்துளிவை தொலைவில் மங்களத்தை சொன்னா சந்தமை பத்தும் வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கே மாலுக்கோ வையம் வளர்ந்த மணாளர்க்கு நீலக்கருவ நிறா மேகனியாயர்க்கு கோலச்சந்தாமரை கண்ணர்க்கு என் பொங்கலர் கேட்கொலி இசந்தது சங்கே மாலுக்கோ வையம் வளர்ந்த மணாளர்க்கு நீலக்கருவ நிற மேகனியாயர்க்கு கோலச்சந்தாமரை கண்ணர்க்கு என் பொங்கலர் குழலி இசந்தது சங்கே செங்கவில் வாழ் தண்டு செக்கர கையர்க்கு செங்கனுவாய் செய்ய தாமரை கண்ணர்க்கு பொங்கலார் தந்துஷாயனுக்கு என் மங்கை சொந்தது மாமை நிறமே நிறங்கரியானுக்கு நீடலுண்டா திடங்கிழர்வாய் சிறுக்கள் வளரக்கோ கலங்கிய சக்கர கையவனுக்கு என் பிறங்கிய கூந்தல் இழந்தது பீடே வீடுடை நன்முகனை படைத்தானுக்கு மாளுடை வையம் வளர்ந்த மணாளர்க்கு நாளிடை மன்னர்கள் தூதல் நம்பிக்கோ என் பாடிடையல்கள் இழந்தது பண்பே பண்புடை வேதம் பயந்தவரனுக்கு மண்புரை வையம் இழந்தவராகற்கு தென்போல் பள்ளி எம் தேவபிரானுக்கு என் கண் புனை கோதை இழந்தது கற்பே கற்பகக்காவனா நல் பல தோழர்க்கு ஒரு சுடர் குன்றன்னா போந்தன் மொழியர்க்கு நல்பலனாமரை நான் மலர் கையர்க்கோ என் விரும்புடுக்கோடு தோத்ததுமையே மெய்யமர்வல்களன் நன்கழிந்தானுக்கு பையரவினனை பள்ளியினானுக்கு கையெழுதார் செய்ய கண்ணபிரானுக்கு என் தையல் இருந்தது தன்னுடைய இச்சாயே சாய குரங்கம் ஒசித்தது மேற்கு மாயச்சகட முதைத்த மணாளர்க்கு பேயினும் பாலன் பிரானுக்கு என் வாசக் குழலி இழந்தது மாண்பே முன்பமை கோலத்து எம்மாய குளரற்கு சென் சுடர்க்கும் தன்ன சென்சுடமூர்த்திக்கு கொத்த நம்பிக்கு என் பூன்படை மென்மலை தோத்தது பொறுப்பே கற்பமை நின்மொழி பூந்தந்துழாயர்க்கு மற்பரு தோளுடை மாயப்பிரானுக்கு நிற்குமாயிருக்கோ என் கற்புடையாட்டி எந்தது கட்டே கட்டையில் சோலையினர் வேங்கடவாணனை கட்டையில் தென் குருகூர் சிடுகோபன் சொல் கட்டையில் ஆயிரந்தோ எப்பத்தும் வல்லவார் கட்டையில் வானவார் போகம் முன்னாரே கட்டையில் சோலையினர் வேங்கடவாணனை கட்டையில் தென் குருகூர் சடகோபன் சொல்
கட்டையில் 1010 வல்லவர் கட்டையில் வானவர் போக முன்பாரே. உண்ணும் சோறும் பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னங்கே கண்ணன் நீர் மல்கி மண்ணினவன் சேர் வலுத்தமிழ்வன்னோர் வினவி தென்னமெனவான் புகுமார் திருக்கோளூர்க்கே. உண்ணும் சோறும் பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னே கண்கள் நீர் மல்கி மண்ணில் அவன் சேர் வளமிக்கமவனோர் வினவி தென்னமெனவான் புகுமார் திருக்கோளூர்க்கே. ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தாள்களுமே பிதத்தா கற்புவான் இடறி சேருநம் சேர் பழனத்திற்கோளூர்க்கே பெருங்குழுவையேர் கொடியேன் கொடிப்பூவைகளே. பூவை பைங்கிளிகள் வந்து தூதை பூங்குட்டில்கள் யாவையும் திருமால் திருநாமங்களே கூவியம் என்பவை போயின் தன்பழனா திருக்கோளூர்க்கே கோவல்வாய் துடிப்பா மலை கண்டம் செய்யுங்களே. செல்லை என்பர்களோ குணமிக்கனள் என்பர்களோ செல்லை வாய் பெம்புகள் ஆயல் சேர் உள்ளாரும் எல்லே செல்வன்மை அவன் கிடந்தா திருக்கோளூர்க்கே மெல்லிடை நுழங்கா இளமான் செல்லமே வினலே. மேவி நைந்து நைந்து விளையாடல் உராள் என் சிறுதேவி போய் எனதன் திருமால் திருக்கோளூரில் கோயில் கோயிலும் தடமும் கோயிலும் கண்ணுக்கோ ஆகியல் குளிரா எங்களையும் கொழுங்கொல்லினே. எனக்கு உதவாதொன்று இளமானினி போய் தன் திசை திலதமனையா திருக்கோளூர்க்கே சென்று தன் திருமால் கண்ணும் செவ்வாயும் கண்ணும் நின்று நின்று நையும் நெடுங்கண்கள் பன்மல்கவே. அங்கு நீர் கண்ணழு மையல் உற்ற மனத்தளனாய் அல்லுனன் பகலும் நெடுமாயின் அழைத்து இணை போய் செல்வமல்கியவன் கிடந்தா திருக்கோளூர்க்கே ஒழுகி ஒழுகி நடந்தோ எங்கனே பொங்கல் சிந்தே. சிந்த நன்னுடைய மேல் கையை வைத்து நந்து நந்து கசிந்த நெஞ்சிலாய் கண்ணநீர் துளும்பச் செல்லுங்கள் திருக்கோளூர்க்கே கசிந்த நெஞ்சினாய் எம்மை நீத்துவன் காரிகையே. காரியம் நல்ல நகள் அவை பாணியல் கண்ணனுக்கென்னோ ஏரியாய் இருப்பாள் இது எல்லாம் கிடைக்க இணை போய் இறைப்பா திருக்கோளூர்க்கே நெறியே நடந்தால் எம்மை என்றும் நினைத்திடலே. நினைக்கிலேன் தெய்வங்கள் நெடுங்கள் இளமா நினைப்போய் அனைத்து உலகமுடையா அரவிந்த லோசனனை திலத்தனையும் விடால் அவன் சேர் திருக்கோளூர்க்கே மனைக்குவான் பயிரும் நிலையால் செல்ல வைத்தமா நிதியாம் மறுசூதனையே அலற்றி கொத்தலர் பலில் சூழ் குருகூர் செடகோபன் சொன்னான். பத்து அவன் சேர் திருக்கோளூர்க்கே சித்தம் வைத்துரைப்பார் திகழ் பொன்னுலகாழ்வாரே. வைத்தமா நிதியாம் மறுசூதனையே அலற்றி கொத்தலர் பலில் சூழ் குருகூர் செடகோபன் சொன்னான். அவன் சேர் திருக்கோளூர்க்கே சித்தம் வைத்துரைப்பார் திகழ் பொன்னுலகாழ்வாரே. பொன்னுலகு வாழீரோ புவனி முழுது வாழீரோ நன்னல புள்ளினங்கள் வினையாட்டி நான் இறந்தேன். முன்னெல்லாம் படைத்த முகில்வண்ணம் கண்ணன் என்னெல்லாம் கொண்ட பிரான் தனக்கு என் நிலைமை உரைத்தே. பொன்னுலகு வாழீரோ புவனி முழுது வாழீரோ நன்னல புள்ளினங்கள் வினையாட்டியே நான் இறந்தேன். முகில்வண்ணம் கண்ணன் என்னெல்லாம் கொண்ட பிரான் தனக்கு என் நிலைமை உரைத்தே. மையமர் நாள் நெடுங்கள் மங்கையார் முன் எங்கை இருந்து நெய்யமர் என் நடுசில் நெச்சல் பாலுடுமே வீரோ. கையமர் சக்கரத்து என் கணவாய் பெருமானை கண்டு மையமர் காதல் சொல்லி கிளிகால் விரைந்தோடி வந்தே. ஓடி வந்து என் குழல் மேல் ஒளிமாமலர் ஊதீரோ கூடிய வண்டினங்காள் குருநாடுடைய கட்டாய். ஆலயமானிடந்து கடை நீச்சத்தவிரான் சூடிய தந்துளம் உண்டா தூமது வாய்கள் கொண்டே. தூமது வாய்கள் கொண்டு வந்து என் முல்லைகள் மேல் தும்பிகாள் பூமது கொண்ட செல்லில் வினை ஏனை போய் செய்ததென்றார். முடி வானவர் கோனை கண்டு யாமிது போதக்கவாறு என்ன வேண்டும் கட்டே. முங்கட்கு யான் உரைக்கேன் வன்மின் யான் வளர்த்த கிளிகாள் வெம் கண் பொல் ஊர்ந்து வந்து வினை ஏனை நஞ்சம் கவர்ந்தா. செங்கண் கருமைகளை செய்வாய் கற்பகத்தை எங்கு சென்றாலும் கண்டு இதுவோ தக்கவார் என்மினே. என்ன நூல் மார்வன் எங்கரும் பெருமான் என் கண்ணன் தன் மன்னனில் கடல் மேல் தந்துழாய் நமக்கு அன்று நல்கான்.
கல்மீன்கள் என்னும் ஐயான் கற்பனையற்ற மாத்தம் சொல்லி செல்மீன்கள் தீமையான் வளர்த்த சிறு பூவைகளே. பூவைகள் போல் நிறத்தன் புண்டரீகங்கள் போலும் கண்ணன் யாவையும் யாவருமாய் நின்றமாயன் என்னாழி பெறான். மாவை பிளந்த மசூதற்கன் மாத்தம் சொல்லி பவைகள் தீர்க்கித்திரே வினையாட்டியன் பாசரவே. வினையான் எனையோ இணைவேன் ஆசுவர் தூர் வெள்ளை குருகே அருள் செய்து ஒரு நாள். மாசம் நிலச்சுடர்முடி வானவர் கோனை கண்டோ ஏசரம் நன்மையல்லால் வேத்துமத்துவோர்களை கண் வினையாட்டியேன் நான் ஒன்றிலேன் நேரு திரை மலை மேல் உலவி இறை தேரும் பூதாவினங்கள். மாமுகில் போல் கண்ணன் விண்ணவர் கோனை கண்டோ வார்த்தைகள் கொண்டவர்களே வயல் வந்திருந்தே. வந்திருந்து உம்முடைய மணிச்சேவலும் நீரும் எல்லாம் அந்தரம் ஒன்றுமின்றி அலர் மேல செய்யும் வண்ணங்கள். மர்மாத்தங்களே மாற்றங்கள் ஆய்ந்து கண்டு மருசூத பிரானடி மேல் நாற்றங்கள் பூம்பொழில் சூழ் குருகூர் செடகோபன் சொன்னான். தோட்டங்கள் ஆயிரத்தல் இவையோர்பத்தும் வல்ல மலர்போல் ஊர் காண்பிடம் நீராயே. மாற்றங்கள் ஆய்ந்து கண்டு மருசூத பிரானடி மேல் நாற்றங்கள் பூம்பொழில் சூழ் குருகூர் செடகோபன் சொன்னான். தோட்டங்கள் ஆயிரத்தல் இவையோர்பத்தும் வல்ல மலர்போல் ஊர் காண்பிடம் நீராயே. நேராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் நானாய். கொடியேன்பால்வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே. நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரார் சுடல்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய். கொடியேன்பால்வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே. மண்ணும் விண்ணும் மகிழா குரலாய் நலம் கொட்டி மண்ணும் விண்ணும் கொண்ட மாயோ அம்மானே. நன்றி உன்னை நான் கண்டு கண்டு கோத்தாட நன்றியுள்ளால் ஜாலத்தோட நனவாயே. ஜாலத்தூடே நடந்த நின்னும் கிடந்திருந்தும் சால பல நாள் உகந்தோர் ஈர்கள் காப்பானே. கோலத்திருமாவளோடு உண்மை கூடாது சலப்பலனால் அடியே நின்னும் தளர்வேனோ. தொடர்ந்தும் அறிந்தும் சகட வசடர் உரல் வேறா பிளந்து வீயா திருக்கால ஆண்ட பெருமானே. கிளர்ந்த பெருமான் சிவன் இந்திரன் விண்ணவாறு சூழா விலங்குகளால் காணவாராய் விண்ணீதே. உண்மீதிருப்பாய் மலை மேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் மண்மீது உழல்வாய் இவற்றுள் எங்கும் வரந்து உரைவாய். என் மீது அவர் வண்ணத்தாய் எனதாவி ஒன்றாடி ஒரு காட்டாதே ஒழிப்பாயோ. பாய் ஓரடி வைத்து அதன் கீழ் பறவை நிலமெல்லாம் தாய் ஓரடியால் எல்லா உலகம் தடவந்தமாயோன். உலகில் தெரியும் கருமகதியாய் உலகமாய் உலகுக்கே ஓர் இருமானாய் புராண்டத்து. அழகில் பொழிந்தா திசை பத்தார் அருவேயோ அழகில் பொழிந்தா அறிவிலேனுக்கு அருளாயே. அறிவிலேனுக்கு அருளாய் அருவார் உயிரானாய் வெறுகள் சோதிமூர்த்தி அடியேன் நெடுமாலே. என்னை புறத்திட்டு இன்னும் கிடப்பாயோ பெருந்துரையாடியேன் ஆவி திகைக்கவே. ஆவி திகைக்க ஐவர்க்கும் ஐக்கும் சிற்றின்பம் ஆவியேனை பழனி காட்டி படுப்பாயோ. காலம் கொண்டா தடம் தாமரை கட்டே கோவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ. குறுகா நீழா இறுதி கூடா எனையூழி சிறுகா பெருகா அளவில் எம்பம் சேர்ந்தாலும். மறுகாலின்ற மாயோன் உனக்கேயாளாகும் சிறு காலத்தையுமே அந்தோ தெரியலே. எரிதல் நினைதல் எண்ணல் ஆகா திருமாலுக்கு உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் சிடகோபன். தெரிய சொன்னா 1010 உரிய தொண்டராக்கும் உலகம் உண்டாக்கே. எரிதல் நினைதல் எண்ணல் ஆகா திருமாலுக்கு உரிய தொண்டர் 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 சிடகோபன். தெரிய சொன்னா 1010 உரிய தொண்டராக்கும் உலகம் உண்டாக்கே. உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவம் சுடர் சூழ் வழிமூர்த்தி நெடியாய் அடியேன் ஆறுயிரே.
திலதம் உலகத்தாய் நின்ற திருவேங்கடத்தெம்பெருமானே உலகல்லடியே நுணபாதம் கொடுமாறு கூறாயே. உலகம் உண்ட பெருமாயா உலப்பில் தீர்த்தியம்மானே நிலவன் சுடர் சூழலுமூர்த்தி நெடியாய் அடியேன் ஆறுகிறே. திலதம் உலகத்தாய் நின்ற திருவேங்கடத்தெம்பெருமானே உலகல்லடியே நுணபாதம் கொடுமாறு கூறாயே. ஊராய் நீராய் நிலனாய் கொடுவல்ல சுடர் குலமெல்லாம் சீராயரியும் பெருநேமி வலவா தெய்வ கோமானே. சேரார் சுனைத்தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே ஆறாவம்பில்லடியேன் உன்னடி சேர் வண்ணமருளாயே. வண்ணமரள்கள் அணிமேக வண்ணா மாயாம்மானே எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே. எண்ணலர் மணிபன்முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே அண்ணலே உன்னடி சேரா அடியேற்காவா வெண்ணாயே. ஆவாவென்னாதுலகத்தை அலைக்கும் அசுரர்வானால் மேல் தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவா. சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே ஒவ்வார் கடல்கள் அருவினையேன் பொருந்துமாறு புனராயே. புனரார் என்ன மரமேழு அன்றே இது ஒருவில் வலவாவோ புனரே என்ன மரம் இரண்டின் நடுவே போன முதல்வாவோ. மேகமேற்கல் சேரும் திருவேங்கடத்தானே திரார் சாரங்கத்து உணவாதம் சேர்வதழியேன் என்னாலே. என்னாலே நாம் மண்ணளந்த இழை தாமரைகள் காம்பலத்தென்று என்னாலும் நிர்ணயமையோர்கள் ஏத்தி இறைஞ்சி எனமெனாயே. மெய்நாமனத்தாறு செய்யும் திருவேங்கடத்தானே மெய்நானை என்னால் உன்னடைக்கல்லையே மேவுவதே. அடியேன் மேவி அமர்கின்ற அமுதே இமையோர் அதிபதியே கொடியாடு புல்வுடையானே கோலக்கனவாய் பெருமானே. தெளியார் வினைகள் தீர் மருந்தே திருவேங்கடத்து எம்பெருமானே நொடியார் பொழுதும் உனபாதம் காணலாதாத்தேனே. மூலாதாத்தேன பாதம் காண என்ன நுண்ணுணர்வில் நீலார் கண்ணத்தம்மானும் நிறைய நான் முகனும் இந்திரனும். சேலை கண்ணார் பலசூழ் விரும்பும் திருவேங்கடத்தானே மாலா மயக்கி அடியேன்பால் வந்தாய் போலே வாராயே. வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே செந்தாமரை கண் செங்கனவாய் நாள் தோல் அமுதே எனதுயிரே. சிந்தாமணிகள் பகரல்லை பகல்தை திருவேங்கடத்தானே அந்தோடியே நுணபாதம் அகலில்லேன் இறையுமே. அலையில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே. நேரில் அவர்கள் முனைக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகையொன்றில்லாடேன் உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே. உலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே. நேரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகையொன்றில்லாடேன் உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே. கீழமர்ந்து புகுந்து அழியீர் வாழுமென் என்னன் அருள் கொடுக்கும் படிக்கீழில்லா பெருமானை பழனக்குருகூர் செலவோபன். முடிப்பான் சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்துக்கு இவை பத்தும் பிடித்தார் பிடித்தார் விழித்திருந்து பெரியவானுள் நிலாவுவரே. அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழுமென் என்னன் அருள் கொடுக்கும் படிக்கீழில்லா பெருமானை பழனக்குருகூர் செலவோபன். முடிப்பான் சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்துக்கு இவை பத்தும் பிடித்தார் பிடித்தார் வீட்டிருந்து பெரியவானுள் நிலாவுவரே. நம்மாழ்வார் திவ்ய திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ திவ்ய திருவடிகளே சரணம். ஜெயர் திவ்ய திருவடிகளே சரணம். ஓம் அஸ்மத் குருभ्यो நமः. ఈ రోజు మీతో సేవించడం ఆనందంగా ఉందమ్మా. అనుకోని అవకాశం. ఈరోజు ఆచార్యుల వారితో 5 పత్తులు సేవించడం చాలా ఆనందాన్ని ఇచ్చింది. కానీ పెద్ద పెన్సిల్ కొత్త పెన్సిల్ చెక్కి తెచ్చుకున్నాను, సగం అయిపోయింది. అండర్లైన్ చేసుకోవడం తోటి సేవించామని కాదు, మన ఆచార్య పరంపర గోష్ఠిలో సేవించడం మనందరి యొక్క అదృష్టం. ఎక్కడెక్కడ అభ్యాసాలు చేసుకోవాలా అని చెప్తూ ఉంటాను. అలాగే అభ్యాసాలు చేసుకోవాల్సిన అండర్లైన్ చేసుకోవడంతో సగం అయిపోయింది.
పెన్సిల్. జై శ్రీమన్నారాయణ. జై శ్రీమన్నారాయణ. చాలా ఆనందంగా ఉందమ్మా గోష్ఠిలో ఇలా పారాయణ చేసుకోవడం. జై శ్రీమన్నారాయణ. దాసోహాలమ్మ. జై శ్రీమన్నారాయణ. సైలెంట్ గా ఉండండి. గోష్ఠిలో పారాయణం చేయడం తోటి జై శ్రీమన్నారాయణ. అమ్మవార్ల వైభవాన్ని మనకి అందించడం కోసం శ్రీ ఊవే శ్రీమాన్ మరంగంటి శ్రీనివాస చక్రవర్తి స్వామి వారు సంసిద్ధులై ఉన్నారు అనుకుంటున్నాను. వారిని ఆహ్వానిస్తున్నాను. జై శ్రీమన్నారాయణ స్వామి, స్వాగతం. జై శ్రీమన్నారాయణ. ప్రారంభించండి. దాసోహాలు గోష్ఠి దాసోహాలు. ఎవరు మాట్లాడకండి, సైలెంట్. హరి ఓం. స్వామి. దయాపాత్రం ఇత్యాది ప్రణతోస్మి నిత్యం శ్రీరంగసింహగిరిదేశిక పాద సేవా ప్రాప్తాఖిల ద్రవిడ వేద రహస్య జాతం శ్రీ గౌతమాన్వయజమాశ్రిత భాగధేయం గోపాలదేశికమహం శరణం ప్రపద్యే కౌశికాన్వయ సంజాతం వెంకటార్యతనూభవం వేదాంతాచార్య సచ్చిష్యం ఉడయవర్లు మహం భజే. ఓం అస్మద్గురుభ్యో నమః. జై శ్రీమన్నారాయణ. ప్రియ భగవద్భక్తుల బంధువులారా, ఆచార్యులు విదుషీమణి డాక్టర్ శ్రీమతి టీకే చూడామణి గారి తిరువడిలో అనేక దాసోహములు సమర్పించుకుంటూ వారిని సేవిస్తూ స్వరూపానురూపంగా సేవిస్తూ గోష్ఠిలో వేయించేసి ఉన్నటువంటి ఆచార్య పురుషులందరూ కూడా శ్రీమాన్ తూపురాణి అప్పలాచార్య స్వామి వారు, శ్రీమాన్ నరేంద్ర స్వామి వారు, అలాగే మిగతా గోష్ఠి సభ్యులందరినీ కూడా సేవిస్తూ దాసోహం సమర్పించుకుంటూ శ్రీమాన్ చిలకమర్రి కృష్ణమాచార్య స్వామి వారి శత జయంతి పురస్కారాన్ని ఈయర్ స్వామి వారి చేతుల మీదుగా అందుకోబోతున్నటువంటి మన ఆచార్య పరంపర మూల స్తంభం రామకృష్ణ గారికి అభినందనలు తెలియజేస్తూ గోష్ఠి సభ్యులందరికీ కూడా దాసోహం సమర్పించుకుంటూ నమ్మాళ్వార్ల తిరునక్షత్ర సందర్భంగా ఆ సందర్భాన్ని పురస్కరించుకొని మన ఆచార్య పరంపర గోష్ఠిలో ప్రతిరోజు ఒకరి అనుగ్రహ భాషణాన్ని, ఒక పెద్దల అనుగ్రహ భాషణాన్ని మనకి అందిస్తూ పారాయణతో పాటు ఆ అనుగ్రహ భాషణాన్ని కూడా అందిస్తున్నారు మన రామకృష్ణ గారి సహకారంతో. ఆ పరంపరలో అల్పుడు అజ్ఞాని అనేటువంటి నాలాంటి దాసుడికి కూడా అవకాశం ఇచ్చి 4 మాటలు ఆ నమ్మాళ్వార్ల వైభవాన్ని గురించి మాట్లాడమని అవకాశం ఇచ్చినటువంటి ఆచార్యులకి పెద్దలందరికీ కూడా అనేక కృతజ్ఞతలు తెలియజేసుకుంటూ దాసుడి శక్తి అనుసారం విన్నవించే ప్రయత్నం చేస్తాడు. సంస్కృత వేదోద్ధరణ కోసం వ్యాస భగవానుడిగా అవతరించినట్లుగా ద్రావిడ వేదోద్ధరణ కోసం సాక్షాత్ శ్రీమన్నారాయణుడే నమ్మాళ్వార్లుగా అవతరించాడు అని చెప్పి కొందరి భావన. సేనేశో అవతరిష్యతి అనే ప్రమాణ వచనాన్ని బట్టి సాక్షాత్ విశ్వక్సేనులే నమ్మాళ్వార్లుగా వచ్చారని మరికొందరి భావన. ఏది ఏమైనప్పటికీ కూడా మయర్వర మదినలం అరుళినం అని భగవంతుడి నిర్హేతుకమైనటువంటి కృపతో దివ్యమైనటువంటి జ్ఞాన భక్తి వైరాగ్య ప్రపత్తి యుక్తులైనటువంటి వారు మన నమ్మాళ్వార్లు. వేదం తమిత్సైద మారన్ అని 4 సంస్కృత వేదాలకి ధీటుగా 4 అద్భుతమైన దివ్య ప్రబంధాలని మనకి అందించారు నమ్మాళ్వారు. ఋగ్వేద సారంగా 100 పాసురాల తిరువిరుత్తం, యజుర్వేద సారంగా 7 పాసురాల తిరువాసిరియం, అధర్వణ వేద సారంగా పెరియ తిరుబందాది అని 82 పాసురాల ఒక ప్రబంధం, సామవేద సారంగా 1102 పాసురాల తిరువాయి మొజి, ఈ 4 ప్రబంధాలని మనకి అందించారు.
ఈ నాలుగింట్లోనే కాదు, మొత్తం నాలాయిర దివ్య ప్రబంధానికే మణిమకుటం లాంటిది తిరువాయిముది దివ్య ప్రబంధం. వేదానాం సామవేదోస్మి అంటాడు పరమాత్మ. అంటే వేదాలలో సామవేదం నేనే అని చెప్పి. అలాంటిదే తిరువాయిముది కూడా. సామవేద సారమే తిరువాయిముది కాబట్టి సాక్షాత్తు పరమాత్మే ఆ తిరువాయిముది అని మనం భావించవచ్చు. ఏతత్ సామగాయన్ నాస్తే అంటారు. సామవేదం అంటే గాన ప్రధానమైనటువంటిది, సంగీత ప్రధానమైనటువంటిది, శ్రవణ సుభగంగా ఉండేటువంటిది. మన తిరువాయిముది కూడా అంతే అద్భుతమైనటువంటిది. యాది నిశై వేదతీయాలను కీర్తిస్తారు తిరువాయిముదిని. సాక్షాత్ నమ్మాళ్ళ వాళ్ళు కూడా తమ పాసురాల్లో ఇసైయుడుం పన్నిల్ పాడవల్లారవర్ అంటూ తమ పాసురాలను పాటలుగా చెప్తారు. అందుకే ఆయిరం ఇన్ తమిళ్ పాడినాన్ నిற்க పాడి ఎన్నెంజులు నిరుక్తినాన్ అంటారు మధుర కవులు. ఆ నమ్మాళ్ళ వాళ్ళని కీర్తిస్తూ వారి పాసురాలను కీర్తిస్తూ. నమ్మాళ్ళ వాళ్ళ పాసురాల గొప్పతనం ఎట్లాంటిదంటే, ద్రవిడ వాంగ్మయ చక్రవర్తిగా చెప్పుకునేటువంటి కంబకవి నమ్మాళ్ళ వాళ్ళ పాసురాలకి పరవశులైపోయి ముగ్ధులైపోయి మొత్తం సాహిత్య వాంగ్మయం అంతా కూడా ప్రోధి చేసినా కూడా నమ్మాళ్ళ వాళ్ళ పాసురాలలో ఒక పాదానికి కూడా సరిరాదు, సరిపోదు అంటారు కంబకవి. అంతటి తిరువాయిముది ప్రబంధానికి, అంత గొప్పదైనటువంటి ఆ ప్రబంధానికి 5గురు మహానుభావులు 5 అందమైన వ్యాఖ్యానాలను మనకు అందించారు. తిరుక్కురుగై పిరాన్ పిళ్ళాన్ అనేటువంటి మహానుభావులు 6000 అని 6000 గ్రంథాన్ని మనకి వ్యాఖ్యానంగా అందిస్తే, నంజియర్ వారు 9,1000 అని 9000 గ్రంథాన్ని అందించారు. అజగియ మనవాళ చియర్ అనేటువంటి మహానుభావులు 12,000 అని 12,000 గ్రంథాన్ని, నంబిళ్ళయ్య వారు 24,000 అని 24,000 గ్రంథాన్ని అందిస్తే, వడక్కు తిరువీధి పిళ్ళై అనేటువంటి వారు 36,000 అని 36,000 గ్రంథాన్ని మనకి తిరువాయిముదికి వ్యాఖ్యానంగా అందించారు. అన్యత్ర ఎన్నాస్తి తదత్ర అస్తి అన్నట్టుగా ఎక్కడా లేనటువంటిది ఈ విషయం అనంతా కూడా ఈ వరకు తిరువీధి పిళ్ళై అనేటువంటి వారు అందించినటువంటి 36,000 అనే వ్యాఖ్యానంలో ఉంది అని చెప్పి మనకి పెద్దలు అనుగ్రహిస్తారు. అంటే ఎక్కడా దొరకని విషయాలు కూడా మనకి ఈ వ్యాఖ్యానంలో మనకి దొరుకుతాయి అని చెప్పి. అందుకే ఈ వ్యాఖ్యానానికి ఈడు వ్యాఖ్యానము అని పేరు. దానినే మనకి అమ్మగారు ఆ భగవద్ విషయాన్నే మనకి అమ్మగారు ప్రతిరోజు కూడా అనుగ్రహిస్తున్నారు వ్యాఖ్యానంగా. ఇంకా ఈయన గొప్పతనం ఎటువంటిదంటే, భగవద్గీతలో చెప్పినటువంటి 16 విశేషాలని, ఇంకా కర్మ జ్ఞాన భక్తి ప్రపత్తి యోగాలని, వీటన్నిటినీ కూడా తిరువాయిముదిలో చాలా అద్భుతంగా ఆవిష్కరిస్తారు నమ్మాళ్ళవారు. అంతేకాదు, తిరుమంత్రార్థం ఉంటుంది, దాంట్లో చర్మశ్లోకార్థం ఉంటుంది, తత్వత్రయం ఉంటుంది, అర్థపంచక జ్ఞానం ఉంటుంది. ఇవన్నీ కూడా మనకి అనేకటువంటి అర్థాలన్నింటినీ కూడా మనకి తిరువాయిముది వివరిస్తుంది. అన్నింటికంటే కూడా ముఖ్యంగా మంత్రరత్నంగా మనం చెప్పుకునేటువంటి ద్వయమంత్ర సారాన్ని చాలా ప్రధానంగా ఆవిష్కరిస్తుంది. అందుకే ఈ ప్రబంధానికి, తిరువాయిముది ప్రబంధానికి దీర్ఘ శరణాగతి అనే పేరు కూడా ఉంది. వేదవేద్యే పరే పుంసి అని పరాత్పరుడైనటువంటి ఆ శ్రీమన్నారాయణుడు శ్రీరామచంద్రుడిగా ఈ భూమి మీదకి అవతరించినప్పుడు సాక్షాత్తు వేదమే శ్రీమద్ రామాయణంగా ఎలా అవతరించిందో, అట్లాగా స్వామి దివ్యమంగళ విగ్రహ స్వరూపుడిగా అర్చావతారుడిగా ఈ భూమి మీద అవతరించినప్పుడు తొండర్కు అముదు అంటే భక్తామృతం, తొండర్కు అముదు భక్తామృతంగా సాక్షాత్తు ఆ వేదమే తిరువాయిముదిగా ఈ భూమి మీద అవతరించింది నమ్మాళ్ళ నుంచి వాగ్రూపకంగా అని చెప్పి మనకి అనుగ్రహిస్తారు పెద్దలందరూ కూడా. ఇంకా ఇందులో నమ్మాళ్ళ వాళ్ళు కొన్ని పాసురాలలో తామే నాయికగా, తామే తల్లిగా భావించుకుంటూ కొన్ని పాసురాలు చెప్పారు. నాయికావస్థలో ఉండేదానిని ప్రాప్యత్వర అంటారు. అంటే
ఎప్పుడెప్పుడు మనం భగవంతుణ్ణి చేరుకుంటామా, ఏదో ఒక ప్రయత్నం చేయాలి, ఏదో ఒకటి చేసి మనం ఆ భగవంతుడి తొందరగా చేరుకోవాలి, అదే మనకి ప్రధానము అని కొంత ప్రయత్నం చేయటం అనేది ఆ నాయకావస్థలో కనిపిస్తుంది. అంటే దానికి ఆ చుట్టూ ఉన్నవాళ్ళు కొంతమంది మళ్ళీ ఏవేవో ఉపాయాలు, అవి పాటించండి, ఇవి చేయండి, అక్కడికి వెళ్ళండి, ఆయన్ని పొందడం కోసం వేరే ఎవరినో మీరు సేవించండి, వేరే ఏవేవో కార్యక్రమాలు చేయండి, ఇట్లాగా కొన్ని కొన్ని విషయాలు చెప్పినా కూడా వెంటనే తల్లి అవస్థలో ఉన్నటువంటి, తాయిమార అవస్థలో తల్లి అవస్థలో ఉన్నటువంటి ఆవిడకు ఉండేది దృఢ అధ్యవసాయం అంటాం. అంటే ఆ పరమాత్మని పొందటానికి ఆయనే ఉపాయం తప్పితే వేరొక ఉపాయం ఏది కూడా మనకి పనికి రాదు అనేటువంటి విషయాన్ని ఆవిడ రూపంగా మనకి నమ్మాళ్ళవాళ్ళు ఉపదేశిస్తూ ఉంటారు. దీన్నే మనకి తిరుప్పావైలో ఆండాళ్ తల్లి కూడా 6 నుంచి 15 పాసురాల వరకు కొంతమంది గోపికలేమో బయట పరుగులు పెడుతూ వ్రతక్షేత్రాన్ని మనం తొందరగా చేరుకోవాలి, ఏదో ఒక ప్రయత్నం మనం చేయాలి, ఆ పరమాత్మని చేరుకోవాలి అని, అంటే వాళ్ళందరిది ఉండేది ప్రాప్యత్వర అని. ఇక లోపల ఉండే ఒక గోపికను నిద్రలేపుతూ ఉంటారు, ఒక రోజుకి ఒక గోపికను నిద్రలేపుతారు 6 నుంచి 15 పాసురాల వరకు. అక్కడ లోపల ఉండే గోపిక దృఢ అధ్యవసాయం కలిగినటువంటి గోపిక అని. అంటే మనమేమీ ప్రయత్నం చేయాల్సిన అవసరం లేదు, మనం అర్హులమి అనుకుంటే, మనకి అర్హత ఉంది అనుకుంటే ఆయనే వచ్చి మనల్ని రక్షిస్తాడు, ఆయనే వచ్చి మనల్ని అనుగ్రహిస్తాడు అని. అంటే తిరుప్పావైలో ఈ పాసురాలన్నింటికి మూలం మనకి తిరువాయుముడి నుంచే వచ్చింది. అట్లాగే కొన్ని పాసురాల్లో మడలెత్తడం అనేటువంటి ఒక ప్రక్రియని చెప్తారు నమ్మాళ్ళు వాళ్ళు ఒక 10లో. ఆ మడలెత్తడాన్ని, ఆ ప్రక్రియని తీసుకునే సిరియ తిరుమడల్ పెరియ తిరుమడల్ అంటూ 2 ప్రబంధాలను అందించారు మనకి తిరుమంగయాళ్ళవారు. అంటే ఎవరు ఏది చెప్పినా కూడా అన్నిటికీ కూడా మూలం తిరువాయుముడి నుంచే మనకి వస్తుంది అని చెప్పి, సాంప్రదాయ విషయ నిరూపణకైనా శాస్త్ర విషయ నిరూపణకైనా కూడా మనకి తిరువాయుముడియే మనకి ప్రధానంగా మూలంగా ఉంటుంది. దీనికి ఒక చిన్న ఉదాహరణ మనం తీసుకున్నట్లయితే, ఒకసారి ఎంబిరుమానార్ గోష్ఠిలో, రామానుజుల గోష్ఠిలో ఒక విషయం చర్చగా వచ్చిందట. మన ఆత్మకి ప్రధాన లక్షణం జ్ఞానము, ఆనందమా, లేదంటే శేషత్వమా? ఈ విషయం చర్చకి వస్తే దాని నిరూపణ కోసం రామానుజులు సాక్షాత్ అన్ని తెలిసినటువంటి వారే, సర్వజ్ఞులైనప్పటికీ కూడా దీన్ని ఆచార్యముఖంగానే ఆ సందేహ నివృత్తి చెయ్యాలి అని చెప్పి కూరేసులని తిరుక్కోటియూరు నంబి గారి దగ్గరికి పంపించారట, సందేహ నివృత్తి చేసుకు రమ్మని చెప్పి. పంపిస్తే వీరు వెళ్ళి, మేము వెళ్ళాలా రామానుజుల వద్ద మేము శిష్యరికం చేసుకున్నామని, రామానుజుల శిష్యులం మేము, మాకు ఒక సందేహం వచ్చింది, మా గోష్ఠిలో సందేహ నివృత్తి చేసుకురమ్మని మీ దగ్గర పంపించారు రామానుజులు అని చెప్పి తిరుక్కోటియూరు నంబి వారి దగ్గర కూడా విన్నవించుకుంటే వారేం మాట్లాడలేదట కొంతసేపు. తర్వాత కూడా 6 నెలలు అక్కడ వేచి ఉన్నారు. అక్కడే ఉండి సమాధానం దొరుకుతుందేమో అని ఎదురు చూసినా కూడా వారేం మాట్లాడకపోయేసరికి ఇక, అంటే ఒక అసహనం కాదు అక్కడ, రామానుజుల్ని విడిచి ఉండలేకుండా, ఇంకా రామానుజుల్ని చూడకుండా ఉండలేక ఇప్పటికే 6 నెలలు గడిచిపోయింది, మా ఆచార్యులు దివ్యమంగళ విగ్రహాన్ని దర్శించుకొని ఇంకా నేను ఉండలేను అని చెప్పి కూరతాళ్వాలని అనుకొని ఇక బయలుదేరదాం అనుకుంటుండగా అప్పుడు నంబిగారు పిలిచి, ఆళ్వార్లు అడియేన్ ఉళ్ళాన్ అన్నారు కదా అని ఒక మాట అన్నారట. అంటే ఆత్మకి శేషత్వమే ప్రధాన లక్షణము అని ఆళ్వాళ్ళకి అర్థమైంది అక్కడ. వెంటనే ఆ విషయం వచ్చి రామానుజు దగ్గర గోట్లో చెప్పారట. అంటే ఆ శేషత్వం అనేది మనకి ఉన్నట్లయితే, అది ఉంటే జ్ఞానానందాలు కూడా వాటికి అనుసంధానంగా అవే వస్తాయి, ఉపలక్షణంగా అవే మనకి వస్తాయి అని చెప్పి. కాబట్టి అయితే ఆ శేషత్వం అనేది మనకి భగవంతుడి పరంగా ఉంటే సరిపోతుందా, భగవంతుడి యందు శేషత్వం ఉంటే సరిపోతుందా అంటే కాదు. ఆ శేషత్వం అనేది భాగవత పర్యంతమాగా, భాగవతుల వరకు కూడా అది ప్రసరించాలి అని చెప్పి ఆ భాగవత శేషత్వ వైభవాన్ని అంతటినీ కూడా మనకి చాలా వైభవంగా నిన్న రామకృష్ణ స్వామి గారు అందించారు మనకి. అటువంటి ఆ భాగవత శేషత్వం కూడా మనకి భగవత్ శేషత్వంతో పాటు భాగవత శేషత్వం కూడా మనకి ఉండాలి అని చెప్పి, అందుకే తిరుమంగయాళ్వారు తిరుమంత్రాన్ని నేను జపించి పరమాత్మకు దాసున్నని తెలుసుకున్నాను, మంత్రార్థ సారం తెలియటం వల్ల ఆ పరమాత్మ దాసులకి దాసుడునని నేను తెలుసుకున్నాను అని చెప్పి తిరుమంగయాళ్వారు చెప్తారు. అలాగా అట్లాగే మనకి కవులందరికీ కావలసిన విషయం అంతా కూడా, అంటే ఏ వాంగ్మయం తీసుకున్నా, ఏ సాహిత్యం తీసుకున్నా
వాళ్ళందరికీ కావలసిన విషయమంతా కూడా మనకి తిరువాయుమొழிలో జరుగుతుంది. అలాగా అనేక విషయాలు మనకి తిరువాయుమొழிలో జరుగుతుంటే ప్రత్యేకంగా చెప్పుకోకపోయినా అంటే తిరువాయువుని మొత్తం కూడా ఉపదేశపూర్వకమైనదే అయినప్పటికీ కూడా అంటే పరమాత్మ సకల కళ్యాణ గుణవంతుడు, గుణాత్మకుడు, స్వామి దివ్యమంగళ విగ్రహ స్వరూపుడు, అంటే అద్భుతమైన విగ్రహ స్వరూపం కలిగినటువంటి వాడు అని చెప్తున్నారు. అంటే ఆ స్వామినే ఆశ్రయించండి అని చెప్పడమే, అది ఉపదేశమే. అయినప్పటికీ కూడా ప్రతి పత్తులో కూడా ఒక దశకాన్ని అంటే ఒక తిరువాయుముజిని కేవలం ఉపదేశపూర్వకంగానే చెప్పారు నమ్మాళ్ళవార్లు. మొదటి పత్తులో రెండవ తిరువాయుముజి వీడుమిన్ మొత్తము వీడు చేయదు అనేటువంటి ఆ దశకాన్ని ఉపదేశపూర్వకంగా చెప్తారు. మొదటి తిరువాయుముజిలో భగవంతుడి స్వరూప రూప గుణ విభూతులన్నింటినీ కూడా చాలా ఆనందంగా చక్కగా అనుభవించి ఆ ఆనందాన్ని లోపల ఇముడ్చుకోలేక దాచుకోలేక దాన్ని అందరికీ చెప్పాలి అని చెప్పి అందరికీ ఉపదేశం చేస్తూ ఈ తిరువాయుమతిని చెప్తారు. అంటే తాను అనుభవించింది చాలు అని చెప్పి అనిపించో, లేదంటే తామేదో ఆచారులు అని అనిపించుకోవాలనో చెప్పి చేసిన ఉపదేశం కాదది. ఏకహ స్వాధు నభుంజీత అని ఒక మాట ఉంది కదా, ఏదైనా ఒక అద్భుతమైన ఆనందాన్ని పొందినప్పుడు దాన్ని నలుగురితో పంచుకోవాలి అని చెప్పి తామెంతగా పంచుకోవాలని చెప్పి ఆ ఉపదేశాన్ని చేద్దాం అనుకున్నారు నమ్మాళ్ళవార్లు. కానీ తామెంత భగవంతుడి విషయంలో మగ్నులై ఉన్నారో ఈ లోకుల్ని చూస్తే వాళ్ళందరూ కూడా అంతగా విషయాలను అనుభవించడంలో మగ్నులైపోయి ఉన్నారు అని చెప్పి వారందరినీ కూడా ఎలాగైనా భగవంతుడి వైపు మళ్లించాలి, భగవంతుడి విషయంలో వాళ్ళకి ఒక ఆ రుచిని కలిగించాలి అని చెప్పి వారందరినీ ఉద్దీవింపజేయాలనే ఒకే ఒక్క లక్ష్యంతో భగవంతుడి పరత్వాన్ని చెబుతూ చేసిన ఉపదేశం ఆ మొదటి పత్తు రెండవ తిరువాయుమదిలో చేసినటువంటిది. ఇక రెండవ పత్తులో 10వ తిరువాయుమది కిళరొళి ఇళమై అనేటువంటి దశకంలో దక్షిణ తిరుమలగా మనం చెప్పుకునే తిరుమాలురున్ సోలైలో ఉన్నటువంటి స్వామిని ఆశ్రయించండి అని చెబుతూ పరమాత్మ కారణత్వాన్ని కీర్తిస్తూ చెప్పిన పాసురాలు అవి ఉపదేశపూర్వకంగా చెప్పినవి. ఇందులో విశేషం ఏంటంటే మొదటి 5 పాసురాలు కూడా తమ మనసుకి ఉపదేశంగా చెప్తారు. తర్వాతి 5 పాసురాలు కూడా పరులకి అంటే మనకందరికీ కూడా, లోకులందరికీ కూడా, చేతనులందరికీ కూడా ఉపదేశపూర్వకంగా చెప్తారు. మనందరికీ కూడా దర్శనం ఇవ్వటం కోసమే ఇక్కడికి వచ్చి వెలసిన స్వామి, ఆయనని ఆశ్రయించండి, ఉజ్జీవించండి అంటూ చెబుతారు. ఇక 3వ పత్తులో 9వ తిరువాయుముడి సొన్నాళ్ విరోధమిదు అనేటువంటి 10లో ఉపదేశం చేస్తారు. యథార్థవాది లోక విరోధి అని ఒక మాట ఉంది మనకి. నేను చెబితే మీకు విరోధిని అవుతాను గాని అయినా కూడా చెప్పటం మాత్రం మానను, చెబుతాను అని చెప్పి అంటూ స్వామి వ్యాపకత్వ గుణాన్ని కీర్తిస్తారు. ఆ 10లో మొదటి పత్తులో భగవద్ అనుభవాన్ని పొందిన ఆనందాన్ని నలుగురితో పంచుకోవాలి అనుకుంటూ మీరు కూడా ఆ ఆనందం కోసం ప్రయత్నించండి అంటూ ఉపదేశం చేశారు. ఇక్కడ ఈ 10లో భగవంతుడు దూరమైనటువంటి బాధని అందరితో పంచుకోవాలి, లోకులందరితో పంచుకోవాలి అని చెప్పి వీరు చూస్తే వీళ్ళు ఎలా ఉన్నారట ఈ లోకులందరూ కూడా భగవంతుడు దగ్గరైనా దూరమైనా కూడా ఎటువంటి ఒక ఫీలింగ్ అన్నదే లేదు వాళ్ళకి. భగవంతుడు దగ్గర అయ్యాడని ఒక ఆనందము లేదు, భగవంతుడు దూరం అయిపోయాడే అని ఒక బెంగ బాధ లేదు. ఎటువంటి అనుభూతి లేకుండా ఏవో వాళ్ళ పనుల్లో వాళ్ళు మునిగిపోయి వాళ్ళ పనులు వాళ్ళు చేసుకుంటూ విషయాలను అనుభవిస్తూ ఉన్నారే తప్పితే వీళ్ళకి ఎటువంటి బాధ లేదని చెప్పి ఆ లోకులు ఇట్లా అయిపోయారే అని చెప్పి తమ బాధను కూడా మర్చిపోయి, అంతవరకు తాము పడుతున్న బాధను కూడా మరిచిపోయి వాళ్ళందరి కోసం పరితపిస్తూ ఉపదేశం చేశారు. ఈ 10లో 9వ తిరువాయుమదిలో 3వ పత్తులోని 9వ తిరువాయుమదిలో. ఇక 4వ పత్తులో చివరి దశకం, దాంట్లో ఒన్రుం దేవుంలో నారాయణ పరత్వాన్ని నియంతృత్వాన్ని ఉపదేశిస్తారు. నారాయణుడే సర్వాధికుడు, ఆయనే దైవము, ఒన్రుం దేవం, ఆయనొక్కడే దైవం అంటూ చెప్తారు. ఈ లోకులందరికీ కూడా వీళ్ళందరూ చూస్తే నారాయణ పరత్వ జ్ఞానం అనేది లేకుండా
ఇతర దేవతలెవరో మనకి రక్షకులు అనుకుంటూ వాళ్ళందరినీ కూడా నమ్మి వాళ్ళని కొలుస్తూ ఉన్నటువంటి వాళ్ళు వీళ్ళందరూ కూడా ఈ సంసారంలో మునిగిపోవడానికి వీళ్ళందరూ ఇంతగా మునిగిపోవడానికి కారణం అదే. ఎందుకంటే శ్రీమన్నారాయణుడు అంతటి పరాత్పరుడైనటువంటి ఆ స్వామి ఉండగా ఆయనను వదిలిపెట్టి నారాయణ పరత్వ జ్ఞానం లేకుండా వేరెవరినో ఆశ్రయిస్తూ కీర్తిస్తూ ఉండటమే వీళ్ళు చెందినటువంటి సంసారంలో మునిగిపోవడానికి వీళ్ళ బాధలకి కారణం అనుకుంటూ ఆ నారాయణ పరత్వ జ్ఞానాన్ని ఉపదేశించి నారాయణుడినే మీ దైవము, ఆయనే పరదైవము అని తెలుసుకోండి, ఆయననే సేవించండి అని చెప్తారు, ఉపదేశిస్తారు ఈ పదిలో. ఇక 5వ పత్తులో 2వ దశకం పొలిగ 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 శ్రీ వైష్ణవ సమృద్ధికి మంగళాశాసనం చేస్తూ పరమాత్మ యొక్క పరమ కారుణికత్వాన్ని కీర్తిస్తారు ఈ పదిలో. అన్ని ధర్మాలలోకి అన్నిటికంటే కూడా ఉత్తమమైనటువంటి శ్రీ వైష్ణవ ధర్మాన్ని పాటించే భాగవతోత్తములను సేవించండి, ఆ భాగవతోత్తములను సేవించడమే మీకు పరమావధి అంటూ ఉపదేశిస్తారు. 6వ పత్తులో 3వ తిరువాయిముడి నల్కురవం సెల్వం, అందరినీ తన దగ్గరకు చేర్చుకునేటువంటి సర్వశరణ్యత్వాన్ని ఈ పదిలో చెబుతూ తిరువిణ్నగరలో సన్నిహితుడిగా, మనందరికీ కూడా సన్నిహితుడిగా వచ్చి వేయించేసి ఉన్నటువంటి పరమాత్మ తప్ప పరమ బంధువులంటూ మనకు వేరొకరుండరు, లేరు అని తెలుసుకొని ఆయనని ఆశ్రయించండి, ఆయన పాద పద్మాలు తప్ప వేరొక దిక్కు లేదు మనకి అంటూ ఉపదేశిస్తారు. 7వ పత్తులో 10వ తిరువాయిముడి ఇన్బం పయక్కలో భగవంతుడి సర్వశక్తిత్వాన్ని మనకి చెబుతూ ఆయనని పొందటం, ఆయన కైంకర్యం చేయటమే మన స్వరూపము, అదే మనకి తగినటువంటిది అని చెప్తారు. 8వ పత్తులో 6వ తిరువాయిముడి ఎల్లియం కాలయ్యం, దాంట్లో పరమాత్మ యొక్క సత్యకామత్వాన్ని చెబుతూ భగవంతుడికి చేతనుల మీద ఉండేటువంటి ఆర్తి, ప్రేమ ఇదంతా కూడా మాటలకు అందనటువంటిది. ఆయనకి మనం అంటే మనకి ఒక మాట ఉంది భారతంలో, అక్కడ చెప్తారు, భగవద్గీతలో చెప్తారు స్వామి, భక్తులకి నా మీద ఉండే ప్రేమ కంటే ప్రేమే ఎక్కువగా ఉంటుంది నాకు భక్తుల మీద ఉండే ప్రేమ కంటే కూడా అని చెప్తాడు. అలాగా ఆయన ప్రేమ మన మీద, మన చేతనుల మీద ఆయనకి మనకు ఉండేటువంటి ప్రేమ మాటలకు అందనటువంటిది అని చెబుతూ ఆయనకి మన మీద ఉండేటువంటి వ్యామోహం ఎంతటిదో ఆ వ్యామోహాన్ని చూపిస్తూ ఆయనని పొందటానికి ఆయన అంత ఆరాట పడుతుంటే మీరేంటి ఇలా ఇతర విషయాల వైపు మీరు ప్రవర్తిస్తున్నారు, మీరు ఆయనని పొందటానికి కొంచెం ప్రయత్నించండి చాలు, ఆయన ఆర్తితో తన దగ్గరకు చేర్చుకుంటాడు అంటూ ఉపదేశిస్తారు. ఇక 9వ పత్తులో మాలయ్య నన్ని అనేటువంటి 10వ తిరువాయిముడిలో స్వామి యొక్క ఆపత్సకత్వాన్ని కీర్తిస్తూ సర్వేశ్వరుడు అందరూ వచ్చి ఆశ్రయించటానికి పరమ సులభుడిగా తిరుక్కన్నపురంలో వేంచేసి ఉన్నాడు, మనకి సేవని సాధిస్తున్నాడు, అనుగ్రహిస్తున్నాడు, అందరూ వచ్చి ఆ స్వామిని ఆశ్రయించండి అంటూ చెప్తారు. అలా ఆశ్రయించే సమయంలో ఆ స్వామి పాద పద్మాల మీద భక్తిని కలిగి ఉండండి, ఆ భక్తిని కలిగి ఉండటం కష్టం అనుకుంటే ఆ స్వామిని శరణాగతి చేయండి, ఆ శరణాగతి చేయటం కూడా మాకు సాధ్యం కాదు అంటారా, మాట మాత్రంగా ఆ స్వామిని తలవండయ్యా చాలు, ఆ మాత్రానికే స్వామి మిమ్మల్ని వదలకుండా తప్పకుండా ఆ స్వామి మిమ్మల్ని రక్షిస్తాడు అని ఉపదేశిస్తారు. ఇక చివరిదైన 10వ పత్తులో 5వ తిరువాయిముడి కన్నం కదిలినైలో ఇక తాము పరమపదానికి వెళ్ళిపోయే సమయం ఆసన్నమైపోయింది, దగ్గర పడిపోయింది అని చెప్పి లోకలకు చెప్పవలసిన విషయాన్నంతటినీ కూడా చాలా స్పష్టంగా చెప్తారు ఈ దశకంలో. మనకి పరమాత్మని చేరుకోవాలని అనే ఆర్తి ఉంటే చాలు, ఆయనే మనల్ని తన దగ్గరకు చేర్చుకుంటాడు, అంతటి గొప్ప వ్యామోహం కలిగినటువంటి వాడు పరమాత్మ అని చెబుతూ పరమాత్మ యొక్క ఆర్తి హరత్వాన్ని మనకి తెలియజేస్తారు. భగవన్నామాన్ని చెప్పి ఆయన యందు భక్తి కలిగినటువంటి వారు అనుసంధానం చేయవలసిన మంత్రాన్ని చెప్పి ఆ మంత్రార్థాన్ని తెలుసుకోవటమే మోక్ష సాధనము అని చెప్పి ఆ మంత్రార్థాన్ని తెలుసుకోవటమే మోక్ష సాధనము అని చెప్పి ఆ తర్వాత త్రికరణ శుద్ధిగా పరమాత్మని ఆశ్రయించమని, అలా ఆశ్రయించిన వాళ్ళకి భగవంతుడు అత్యంత సులభుడు అని చెప్పి, అంటే ఇంతవరకు ఇన్ని పత్తులలోను చెప్పినటువంటి సారాన్నంతటినీ కూడా శోధి చేసి ఒక ముద్దగా మొత్తం అంతటినీ కూడా ఇక్కడ అందించేస్తూ ఆ
త్రికరణ శుద్ధిగా పరమాత్మని ఆశ్రయించండి అని చెప్పి, ఆ భగవంతుడు అత్యంత సులభుడు అని చెప్పి, ఆయన శ్రీహపతి కాబట్టి అగలగిల్లేని ఇరయ్యుమిన్రు అంటూ లక్ష్మీదేవి ఆయన్ని వదిలి ఉండదు కాబట్టి పక్కనే ఉండి పరమాత్మ విషయంలో మనం చేసే చిన్న పనినైనా సరే కొండంతలుగా చేసి ఆ పరమాత్మకి చెప్పి మనని అనుగ్రహించేలా చేస్తుంది అని చెప్పి, కాబట్టి ఆయనని ఆశ్రయించడమే మీరు చేయవలసిన పని అని మనకి చక్కటి ఉపదేశాన్ని చేస్తూ పరోపదేశాన్ని పూర్తి చేస్తారు నమ్మాళ్ళవార్లు. ఇటువంటి ఆ పరోపదేశాలన్నిటినీ కూడా వాటిని మనం ఎంతవరకు ఆచరణలో పెడతాము అంటే, ఇతర దేవతలెవరూ కూడా మనకి ఆశ్రయణీయులు కారు, రక్షకులు కారు, ఆశ్రయణీయులు కారు. ఆ పరమాత్మే మనకి సర్వవిధ రక్షకుడు. మనం నవవిధ సంబంధాలు ఆయనతో కలిగి ఉన్నాము అని చెప్పి ఆయనకే మన దాస్యం కలిగి ఉండాలి, మనం శరణు వేడాలి అని చెప్పి ఆయన యందు పరమ భక్తి భావాన్ని మనం కలిగి ఉండాలి అని చెప్పి ఆ నమ్మాళ్ళవాళ్ళు చేసిన ఉపదేశాన్ని మనం పాటించాలి. ఇటువంటి అద్భుతమైన అవకాశాన్ని నాకు కలిగించినటువంటి ఆచార్య పరంపర సభ్యులందరికీ, అలాగే ఏదో 4 మాటలు మాట్లాడటానికి ఒక జ్ఞానాన్ని ప్రసాదించినటువంటి మా ఆచార్యులు చూడమణమ్మ గారికి అనేక దాసోహం సమర్పించుకుంటూ జై శ్రీమన్నారాయణ. స్వస్తి. జై శ్రీమన్నారాయణ. ఏదో ఒక నిశ్చల గంగా ప్రవాహంలాగా అలాగా చక్కగా విషయాన్ని చాలా అద్భుతంగా ప్రతిపాదించారమ్మా వాసు గారు. చాలా చాలా ఆనందంగా ఉంది. ఇలాగా ఏ విషయాన్ని తీసుకున్నా కూడా లోకానికి ఇంత వైసద్యంగా, ఇంత హాయిగా, ఇంత ఆనందంగా అందించగలిగినటువంటి ఆ వాక్ శక్తిని ఆ పెరుమాళ్ళు, నమ్మాళ్ళవార్లు, ఆచార్యులు అనుగ్రహించాలని ప్రార్థిస్తున్నాను. చాలా చాలా బాగుందండి. జై శ్రీమన్నారాయణ. స్వామి దాసోహం. ఈ 6 ఏళ్లలో కూడా మీ పదగట్టు పట్టుకుందాం అంటే మాకు కనికట్టు అయిపోతుంది. అసలు ఎంత చక్కటి బాగా ఆచార్యుల వారు అన్నట్టు, తర్వాత ఈ అవయవాలు అని అన్నట్టు ఈ ఆచార్యుల వారికి మనం అందరం అవయవాలు ఉంటే ఇలా అప్పుడప్పుడు వచ్చి కనబడుతూ ఉంటే మాకు ఇంకా బాగుంటుంది స్వామి. ఏదో ఒక చిన్న టాపిక్ మీద గతంలో కూడా మనం అనుకున్నాం, ఆదివారం మీ వారం అంటూ కొన్ని నెలకు ఒకసారి అయినా సరే ఒక టాపిక్ మీద ఏదైనా సరదాగా వచ్చి మాకు అనుగ్రహిస్తూ ఉంటే తప్పకుండా ముందు ముందు బాగుంటుంది అని చెప్పి కోరుకుంటున్నాం. బాగుంది. జై శ్రీమన్నారాయణ. ఇలా ఆచరణ మాది. నమ్మాళ్ళవార్ల తిరునక్షత్ర వైభవాన్ని ఇలా మనం యథాశక్తి ఈ మాధ్యమం ద్వారా చక్కగా ఒకరినొకరం దర్శించుకుంటూ ఎదురుకుండా కూర్చొని చెప్పుకున్నంత ఆనందాన్ని పొందుతూ నమ్మాళ్ళవార్ల కటాక్షంతో ఈ రోజుకి మనం ఇలా పరిసమాప్తి చేసుకోగలిగాం. మరిన్ని ఉపన్యాసాలతోటి తిరునక్షత్ర వైభవంతో ముందుకి సాగుదాం. జై శ్రీమన్నారాయణ. జై శ్రీమన్నారాయణ. శ్రీమన్నారాయణ.